நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. வேதம் காட்டும் மாறுபட்ட இருவர். பறவைகள் இப்படிய செய்தல்
காட்டு விலங்குகள் நீங்கள் பறவைகள் எப்படிய செய்துள்ளே உந்தன் திருநாமம் அதை எவ்வளவு உயர்ந்தது உந்தன் திருநாமம் அதை எவ்வளவு உயர்ந்தது உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது அது இனிமையானது ஏற்புடையது உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது எவ்வளவு நல்லதோ அது இனிமையானது ஏற்புடையது எங்களை பாட வைக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறவையா. கடந்த நாட்களெல்லாம் எங்களை சிந்தைகளை போல பாதுகாத்து இங்கே நாளுக்கு வழி கொடுத்தவரே அதற்காக உங்களுக்கு சோதனைக்கிறமானவன் நன்றியோடு வைப்பதைக்கிறமானவன் எந்த பாதையில் கொல்லாமல் எங்கள் உள்ளாரங்களை அணுகாதபடி பாதுகாத்தவரை நன்றியோடு வைப்பதைக்கிறவையா. இந்த நாளில் உண்மை புகழ்ந்து பாட உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க உண்மை வலிமைப்படுத்த எங்களை ஒன்று கூட்டி சேர்த்தீரே அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறவையா. நன்றியோடு வைத்துதைக்கிறோம் ஆராதிக்கிறோம் வலிமைப்படுத்துகிறோமா. எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கருத்து வைத்து கூடி ஜெபித்தார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவே வாருமாமா. எங்கள் மத்தியில் வாருமானவர். நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிற ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து கற்றுத்தது வல்லடமாய் கற்றுக் கொடுக்கிறவையா. சோர்வுகளோ வசதிகளோ மலைகளோ வேண்டாத சிந்தனைகளை எங்களை தாக்காதபடி அப்பா எங்களுடைய சிந்தையெல்லாம் உமது சிந்தையாக நீங்கள் மாற்ற வேண்டும். எங்களுடைய ஒவ்வொருடைய சிந்தையும் கிறிஸ்தியேசுவின் சிந்தையாக மாற வேண்டுமாய் எங்களை கருத்தில் கொடுக்கிறவையா. ஒருவருக்கு ஜெபிக்க உற்சாகமாய் ஜெபிக்க ஜெப ஆவியார் எங்களை நடத்த வேண்டும். வல்லமையின் ஆவியார் எங்களை நடத்தலாம். அபிஷேகத்தின் ஆவியார் எங்களை நடத்த வேண்டும். ஓம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். ஓம் வல்லமையால் என்னை நிரப்பி என்னை ஆளுகை செய்யும். வாழும் தூய ஆவியே ஓம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். ஓம் வல்லமையால் என்னை நிரப்பி என்னை ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிரப்பி என்னை ஆளுகை செய்யும். ஜீவநீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும்.
ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிரப்பி, என்னை ஆளுகை செய்யும், என்னை ஆளுகை செய்யும். ஆண்டவரே, வாரும் தூய ஆவியப்பா, ஒரு பிரசனத்தை நாங்கள் வாஞ்சித்து நோக்கி காத்திருக்கிறவையா, அக்கினியும் நீரே, பெருங்காற்று நீரே, வெகுமலை போல எங்கள் மத்தியில் வாழ்கிறோம். ஜீவத்தனை நாம் ஆவியானவர்கள் எங்களுக்குள் வாழும். கற்று தருபவரை எங்கள் கற்று தர மாறும். கண்டித்து உணர்ந்த ஆவியானவர்கள் இந்த நேரத்தில் எங்களை கண்டித்து உணர்த்துகிறோம். அப்பா, நாங்கள் பசுத்தம் இல்லாமல் தெய்வத்தை தரிசிக்க முடியாதே. பசுத்தமான உள்ளத்தோடு நாங்கள் ஆண்டவரை அடக்கிய எங்கள் ஒப்புரை வந்து கற்கள் அர்ப்பணிக்கிறவர்கள் ஒரு பார்வைக்கு மறைவாண்டு ஒன்றுமில்லை அப்பா. எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய குறைகள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீரே. எங்களுடைய வாயின் வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் சிந்தனையினாலும் நாங்கள் செய்த பாவங்கள் மீதவா எங்கள் பாவங்களை மன்னித்து இந்த ஆராதனைகள் நாங்கள் முழுமையாக பிரசுத்தமான உள்ளத்தோடு துதிக்க, ஆராதிக்க, வெண்மைப்படுத்த உங்களை ஆட்கொள்கிறோம். சுத்தரிப்பின் ஆவியானவரே, எங்கள் பாவங்களை சுத்தரித்துக் கொள்கிறார்கள். எங்களுக்காக ரத்தம் சிந்தி மீட்ட இயேசுவே, ஒரு கல்வாரி ரத்தத்தால் எங்களை பாவங்களை கழுவுகிறோம். ஒரு பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள கடவுள், இனி நாங்கள் பாவி அல்ல, உமது பிள்ளைகள் ஆகிவிட்டவையா. இனி நாங்கள் பேசும் வார்த்தைகள் நமக்கு பிரியமானதாக இருக்கிறது. எங்கள் சிந்தைகள் நமக்கு பிரியமானதாக இருக்கிறவையா. எங்களுடைய செயல்கள் நமக்கு பிரியமானதாக இருக்கிறது. ஏன் எங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறவையா. ஒரு வல்லமையால் எங்களை நடத்துகிறோம். ஒரு வலக்கரம் எங்களை தாங்கி பிடிக்க வேண்டுமாய் ஒரு கரங்களுக்குள் எங்களை கொண்டிருக்கிறவையா. இதே கூட எங்களை நடத்துகிறோம். இசை கொடுத்த வருகிறவன் கூட மாறமாட்டவன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தகப்பனை கரப்பிடித்தோ இல்லாத போராட்டத்தை வருகை தாய் பேசுவதை மாட்டவன். நன்றியோடு வைத்திருக்கிறவையா. உன்னை நோக்கி பார்க்கிற முகமே ஒரு நாள் இருக்கப்பட்டு போவது இல்லை ஆண்டவன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசமடைந்தார்கள் என்றபடி எங்களுடைய ஒவ்வொருடைய முகங்களில் பிரகாசமடைய செய்த தகவலாக இருக்கிறதே. அதற்காக சோதனை மாணவர் நன்றியோடு வைத்திருக்கிறோம். நாங்கள் மாவின் நன்றியை மாத்திரத்திலே எங்களுக்கு கல்வாரி ரத்தத்தால் கழுவி பசுத்தப்படுத்தினே. அதற்காக மக்கள் நன்றி செலுத்தவில்லை. நன்றியோடு வைத்திருக்கிற பாடவிக்க மாணவர் மகிமை தேவ பிரசன்னத்தை எங்களை அழைத்து செல்கிறவரை, நீர் பேசுவதை நாங்கள் கேட்க நீங்கள் செவிகளை திறந்து விடுகிறவரை உங்களை சோதனைக்க மாட்டவரை, நீர் பேசுவதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தை எங்களுக்கு தருகிறவரை நமக்கு சோதனமாக, நீர் காட்டும் காட்சியை காண எங்கள் மனக்கண்களை திறந்து விடுகிறவரை நமக்கு சோதனமானவரை, உமது வார்த்தைகளை உமது நிழலால் எங்கள் இருதயமாகிய பலகை எழுதுகிறவரே அதற்காக சோதனைக்கிறோமா. நன்றியோடு மேற்கொள்கிறமானவர் அது பசுந்த காலம் இதை தாங்கி பிடிக்கிறதுக்காக நமக்கு நன்றி செய்கிறாங்க. உணவோடு இருக்க உண்மையே நாங்கள் நம்பி பார்க்க வல்லமை இருந்தவரே அதற்காக சோதனைக்கிறமானவர் துதிக்கிறமானவர் மகிமை மகிமை தேவன் மகத்துவமானவர் எங்களோடு கூட இருப்பதற்காக நமக்கு நன்றி செய்கிறவையா. உண்மை நினைக்கும் போதெல்லாம் எங்கள் உள்ள முக்கிய வழியிலே அப்படிப்பட்ட மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் தருகிற தகப்பனாக இருக்கிறதே அதற்காக சோதனைக்கிறமானவர் நன்றியோடு இருக்கிறோம். இதே பிறகு எல்லாவற்றையும் பொருட்படுத்துவதற்காக நன்றி சொல்கிறேன். பாடலை 168 உண்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெறுதையா. உண்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா,
நன்றி பெருகுதையா. தள்ளப்பட்ட கல்லால் எடுத்து நிறுத்தினீரே. தள்ளப்பட்ட கல்லால் எடுத்து நிறுத்தினீரே. உண்மையுள்ளவர் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. உண்மையுள்ளவர் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. மாலை நேரத்தில் கிடந்தேன், தேடி கண்டுபிடித்தேன். மாலை நேரத்தில் கிடந்தேன், தேடி கண்டுபிடித்தேன். கண்ணிமணி போல காத்து வந்தேன், கழுகு போல் சுமக்கின்றேன். கண்ணிமணி போல காத்து வந்தேன், கழுகு போல் சுமக்கின்றேன். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. இரவும் பகலும் தோட இருந்து நடத்துகின்றேன். இரவும் பகலும் தோட இருந்து நடத்துகின்றேன். கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணே துடைக்கின்றேன். கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றேன். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. பேரன்பினாலே என்னை எடுத்துக் கொண்டீர். பேரன்பினாலே என்னை எடுத்துக் கொண்டீர். திருந்திடாமலே அழைத்துக் கொண்டீர். உம் பிள்ளையாய் எழுதித்துக் கொண்டீர். திருந்திடாமலே அழைத்துக் கொண்டீர். உம் பிள்ளையாய் எழுதித்துக் கொண்டீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. உந்தன் துதியை சொல்ல என்னை தெரிந்து கொண்டேன். உந்தன் துதியை சொல்ல என்னை தெரிந்து கொண்டேன். உதடுகளை தினம் திறந்தருளும், உதராகம் தந்தருளும். உதடுகளை தினம் திறந்தருளும்,
நன்றி ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி நன்றி ராஜா நன்றி இயேசு ராஜா உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா நன்றி பெறுதையா சேவம் பெற்றேனையா கணம் பெற்றேனையா சேகம் பெற்றேனையா கணம் பெற்றேனையா உந்தன் பார்வைக்கு அருமையானே உன் சனாதிபதியானே உந்தன் பார்வைக்கு அருமையானே உன் சனாதிபதியானே நன்றி நன்றி ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி நன்றி ராஜா நன்றி இயேசு ராஜா உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா நன்றி பெறுதையா உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா நன்றி பெறுதையா உண்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழ்ந்தவா நன்றி பெறுகிறே அப்படிப்பட்ட மனப்போக்கத்தை எங்களுக்கு தந்தவரே அதற்காக சோதரிக்க மாணவரே தள்ளப்பட்ட கல்லாக கிடந்த எங்களை தூக்கி எடுத்தவரே சோதரிக்க மாணவரே தேடி வந்த தெய்வம் இயேசுவே சோதரிக்கலாம் மகிமை நிறை பாத்திரமாக இருக்கிறவரே சோதரிக்கமையா மரியின் மகனாக பிறந்தவரே சோதரிக்கமையா எங்களுக்கு மீட்பு கொடுப்பதற்காக பூமிக்கு இறங்கி வந்தவரே சோதரிக்கமையா பிதாவின் ஒரே குமாரனாக இருக்கிறவரை சோதரிக்கமையா இன்றைக்கு பிதாவின் தலப்பக்கத்தில் வீற்றிருந்து எங்களுக்காக பண்டு பேசிக் கொண்டிருக்கிறவரை சோதரிக்கமையா புதைக்க மாட்டேன் அதனை பிரிவரே அம்மாவை சோதரிக்கிறோம் மகிமையின் தேவனை சோதரிக்கிறோம் மகத்துவ மாணவரை சோதரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனை சோதரிக்கமையா ஆளுகை செய்கிறவரை சோதரிக்கிறோம் அரவணைக்கிற தெய்வமாக இருக்கிறவரை சோதரிக்கிறோம் மலைகள் விலகினாலும் பருவங்கள் நிலை பெய்தாலும் என் கிருபை விட்டு நகாமலும் என் சமாதானத்தை உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உண்மை மனதுள்ள கர்த்தர் சொல்கிறார் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தவரே அதற்காக சோதரிக்க மாட்டேன் இதோ உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் பிள்ளைகளுடைய அப்பா சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவரே அதற்காக சோதரிக்கிறமையா கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காக சோதரிக்க மாட்டேன் ஒரு உள்ள கைகளில் எங்கள் பெயர்களை பொறுத்து வைத்து பாதுகாக்கிறவரே அப்பாவை சோதரிக்க மாட்டேன் துதிக்கிறமையா துதிக்கிற மாட்டேன் வலப்பக்கம் 1000 விழுந்தாலும் இடப்பக்கம் 10,000 விழுந்தாலும் எதுவும் எங்களை அடக்காதவரை பாதுகாக்கிறவரே அப்பாவை சோதரிக்க மாட்டேன் எங்கள் கேடகமே எங்கள் மகிமையின் நம்பிக்கையே எங்கள் அச்சாரமே எங்கள் கண்மலையே எங்கள் கோட்டையே எங்கள் துருகமாக இருக்கிறவரை சோதரிக்க மாட்டேன் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் என்று சொன்னவரே அப்பாவை சோதரிக்க மாட்டேன் நாங்கள் வாழ்நாள் எல்லாம் வெளிப்படுத்த நினைவுடைய காலைதோறும் உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்குகிறவரே உண்மை சோதரிக்க மாட்டேன் துதிக்க மாட்டேன் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்குகிற தகப்பனாக இருக்கிறவரே உண்மை துதிக்கிறோம் ஆராதிக்கிற மாட்டேன் உமது ரத்தம் அப்பா எங்கள் சகலுடைய பாவங்களை கழுவி சுத்திக்கிறதற்காக சோதரிக்க மாட்டேன் உமது காயங்களால் நாங்கள் சுகமானோம் என்று அறிக்கையிடத்தக்கத கிருபைகளை கொடுத்தவரே உண்மை துதிக்கிறோம் ஆராதிக்கிற மாட்டேன் மகிமை தேவனை சோதரிக்கிறோம் நான் உங்களை திகற்றவளாக விட மாட்டேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு துணையாளராக தந்தவரே அம்மாவை சோதரிக்கிற மாட்டேன் எங்களுக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே சோதரிக்கிற மாட்டேன் துதிக்கிறோம் துதிக்கிற மாட்டேன் விடுதலை தருகிற ஆவியானவரே சோதரிக்கிறோம் வெற்றி தருகிற ஆவியானவரே சோதரிக்கிறோம் ஜெயம் கொடுக்கிற ஆவியானவரே சோதரிக்கிற மாட்டேன் சத்துரு வெள்ளம் வந்தால் எதிராக படிப்பிடிக்கிற ஆவியானவரே சோதரிக்கிற மாட்டேன் சுகம் உண்டு வெற்றி உண்டு இருக்கிறார்கள் சொல்லத்தக்க கிருபைகளை கொடுத்தவரே சோதரிக்கிற மாட்டேன் வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்படி எங்கள் கற்று தருகிறவரே சோதரிக்கிற மாட்டேன் துதிக்கிறோம் துதிக்கிறோம் உண்மையுள்ள தேவனே மக்கள் தோத்திரம் உத்தமரே மக்கள் தோத்திரம் நல்லவரே மக்கள் தோத்திரம் கிருபையுள்ள மக்கள் தோத்திரம் வானத்தை பூமி படைத்த தேவனே மக்கள் தோத்திரம் உலகத்தின் வாக்குறுதிகளை தோத்திரம் ஒப்பற்ற தேவனே உமக்கு கொடாதபடி தோத்திரம் நேற்றும் என்றும்
மாறாதவரை புராணம் சோதனை துதிக்கிறோமையா துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். உன்னை விட்டுவிடவில்லை, இதை கைவிடுவதை சொன்ன தேவனே பிரகாசமாக இருக்கிறவரை சோதரிக்கிற மாட்டதே துதிக்கிற மாட்டதே. ஹalleluya 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 ஹalleluya. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவரின் தெய்வமாக இருக்கிறவரை சோதரிக்கிற மாட்டதே. ஆண்டவரே அப்பாவை சோதரிக்கிற மாட்டதே துதிக்கிறோமையா துதிக்கிறோமே. என்றும் என்றும் மாறாதவரை சோதரிக்கிற மாட்டதே துதிக்கிறோமையா. அது சீக்கிரத்தில் வரப்போகிறவரை சோதரிக்கிறோமையா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவரும் கிரீடத்தை எடுத்து பற்றுக் கொள்ளாதபடி நீங்க எச்சரிக்கை எதிரிகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறவரே அப்பாவை சோதரிக்கிறோம். வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறவரே சோதரிக்கிறவரே துதிக்கிறோமையா. எந்த சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறவருக்கு நான் உள்ளே நுழைந்து அவரோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான் என்று சொன்னவரே சோதரிக்கிறோம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை கூட்ட முடியாது, ஒருவனும் அதை திறக்க முடியாது என்று சொன்னவரே சோதரிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகிமை 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 நிறைவே உங்காத பிரகாசமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோமையா. வல்லமை தேவனமே சோதரிக்கிறோமையா. வழிகாட்டு தீபமாக இருக்கிறவரே சோதரிக்கிறோமையா. ஆராதனை புரியவரே சோதரிக்க மாட்டேன் துதிக்கிறோமையா. ரட்சகரே இயேசுநாதாவை துதிக்கிறோம் துதிக்கிற மாட்டேன் துதிக்கிறோமா. இன்றைக்கும் என்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறவரே சோதரிக்கிற மாட்டேன். மகிமை தேவனே சோதரிக்கிறோமையா. ஆராதனைக்கு
ஆமென். திருப்பாடல் 102. திருப்பாடல் 102. நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன், நீங்க ஒரு வசனம் வாசிங்க. ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். என் அபய குரல் உம்மிடம் வருவதாக. நான் இருக்கிற நாளில் உமது முகத்தை மறைக்காதீர். உமது செவியை என் பக்கமாய் திருப்பியருளும். நான் அன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும். என் வாழ்நாட்கள் புகையென பரவுகின்றன. என் எலும்புகள் தீச்சூளையென எரிகின்றன. என் இருதயம் புல்லை போல் தீந்து பறிக்கின்றது. என் உணவையும் நான் உண்ண மறந்தேன். என் பெருமூச்சின் பேரொழியால் என் எலும்புகள் சதையோடு ஒட்டிவிட்டன. நான் தூக்கமின்றி தவிக்கின்றேன். கூரை மேல் தனிமையாய் இருக்கும் கதவை போலானேன். நாடோறும் சத்துருக்களை நிந்திக்கிறார்கள். என் பேர் மூத்தவரை கொண்டவர்கள் சுத்தமாய் சாபமிடுகிறார்கள். சாம்பலை நான் உணவாக கொள்கிறேன். என் அது கதவையோடு கண்ணீரை கலக்கின்றேன். ஏனெனில் உமது சினத்திற்கும் சீற்றத்திற்கும் உள்ளானேன். நீர் என்னை தூக்கி எறிந்து விட்டீர். மாலை நிழலை போன்றது என் வாழ்நாள். உள்ளன நான் உலர்ந்து போகின்றேன். ஆண்டவரே, நீர் என்றென்றும் கொலுவேற்றிருக்கின்றீர். உமது புகழ் தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் காட்டும். இதோ குறித்த காலம் வந்துவிட்டது. அதன் கற்கள் மீது உமது ஊழியர் பற்றுக் கொண்டுள்ளனர். அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றனர். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். உலகின் மன்னர் யாவரும் அவரது ஆட்சியை கண்டு மகிழ்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் ஆட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவரின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலகத்திற்கு திறந்து நின்று கீழ்நோக்கியுள்ளார். அவர் விண்ணகத்தில் நின்று மையத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டவரின் புலம்பலுக்கு செவிசாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். சீயோனில் ஆண்டவரின் பெயர் போற்றப்படும். எருசலேமில் அவர் தம் புகழ் அறிவிக்கப்படும். அப்போது மக்களிடங்களும் அரசுகளும் ஒன்று திரண்டு ஆண்டவரை வழிபடுவர். என் வாழ்நாள் பாதையின் நடுவில் ஆண்டவர் என் வலிமையை குன்றச் செய்தார். அவர் என் ஆயுளை குறிக்கின்றார். நான் உரைத்தது, என் இறைவா, என் வாழ்நாளின் நிலையில் என்னை எடுத்துக்கொள்ளாதையும். உமது காலம் தலைமுறை தலைமுறையாய் உள்ளதென்றோ. முற்காலத்தில் நீர் உலகுக்கு அடித்தளமிட்டீர். விண்ணுலகம் உமது கைவினை பொருளன்றோ. அலையோ அழிந்துவிடும், நீரோ நிலைத்திருப்பீர். அவையெல்லாம் ஆடை போல் பழமையாகும். அவற்றை நீர் உடையெல்லாம் மாற்றுகின்றீர். அவையோ அழிந்து போகும். நீரோ மாறாதவர். உமது காலம் முடிவற்றது. உம் அடியாரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வர். அவர்களின் வழிமரபினர் உமது திருமுன் நிலைத்திருப்பர். Praise the Lord. Praise the Lord. இந்த சங்கீதத்தில் ஆண்டவர் கடைசியாக சொல்ற வசனம் என்ன? உமது அடியாரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வர். அவர்களின் வழிமரபினர் அவருடைய பிள்ளைகள் யாரு? நாம தான். அப்ப நம்ம எப்படி வாழ்வோமா? அவர் திரும்ப நிலைத்து பாதுகாப்புடன் வாழ்வர். உமது அடியாரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வர். அவர்களின் வழிமுறைகள். அப்ப நம்முடைய ஜெனரேஷன்ல யாரும் நல்லா இருப்பாங்க? வசனத்தை வாசிங்க. அவருடைய வழிமுறைகளை திரும்ப நிலைத்து நம்முடைய தலைமுறைகளும் ஆண்டோடைய முன்னால் நிற்கும். நாம நிற்கிறோம், இப்போ ஆண்டோட முன்னால் நிற்கிறோம். இதனால் நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வார்கள். அதோட நம்ம தலைமுறை தோறும் ஆண்டவர் முன்னால் நிலைத்திருப்பர். Praise the Lord. Praise the Lord. பாடலில் 428 பணிகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிகள் கொடுக்கத்தக்க, நீங்கள்
பேசுவோம் ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம் ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம் ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம் ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம் ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம் வலைகளில் தெரியத்தக்க படகுகள் சாப்பிடத்தக்க கூட்டாளிகள் கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம் இயேசுதான் ரட்சகர் இயேசுதான் உலகின் மேவர் இயேசுதான் ரட்சகர் இயேசுதான் உலகின் மேவர் நந்தேசம் அறியணுமே நாடு சொல்லணுமே நந்தேசம் அறியணுமே நாடு சொல்லணுமே இயேசுதான் ரட்சகர் இயேசுதான் ரட்சகர் என்று ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம் ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம் ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம் ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம் ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம் ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம் வலைகளில் தெரியத்தக்க படகுகள் அமிழத்தக்க கூட்டாளிகள் கொடுக்கத்தக்க மீன்களை காண்போம் வலைகளில் தெரியத்தக்க படகுகள் அமிழத்தக்க கூட்டாளிகள் கொடுக்கத்தக்க மீன்களை காண்போம். Praise the Lord. வேதத்தில் மாறுபட்ட இரண்டு மனிதர்கள் வேதத்தில் மாறுபட்ட எல்லாருக்கும் ஒரே வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அதில் ஒரு மனிதர் வாய்ப்பை பயன்படுத்துகிறார், இன்னொரு மனிதர் வாய்ப்பை பயன்படுத்தாமல் இழந்து போய்கிறார். அதுபோல் இன்றைய நம்முடைய குடும்பங்களிலும் நாமும் பலரும் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆலயத்தில் வருவராக இருக்கலாம், ஆலயத்தில் முதன்மை இடத்தில் இருப்பவராக இருக்கலாம். ஆனால் தேவனால் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது அந்த தகுதியை நாம் மெயின்டைன் பண்ணுகிறோமா கடைசி வரைக்கும் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர்கள் அடிக்கடி சொன்னது ஆயக்காரரும் விலைமாக்களும் உங்களுக்கு முன்னாலே பரவலாக வேண்டுகிறார்கள் சேர்ந்து விடுவார் பற்றியில் அமர்ந்திருப்பார்கள் அடிக்கடி அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் நாம் திருத்துள்ளாக இருப்பதனாலே நமக்கு என்ன பரவலாக நிச்சயமாயிடுச்சு, நமக்கு பரவலாக இடம் உண்டு அப்படிங்கிற எண்ணத்தோடு சட்டங்கள் கற்பனைகளை கடைபிடித்து விட்டு ஒரு மதத்தின் பின்னால் நாம் கற்றுக்கொண்டால் பரலோகத்துக்கு செல்ல முடியும். நாம் இயேசுவின் மார்க்கத்தில் செல்லும் பொழுது பரலோகத்துக்கு செல்ல முடியும். இயேசுவின் மார்க்கத்தில் செல்வதற்கு ஒரு மதத்தை பின்பற்ற வேண்டும் என்று தேவை கிடையாது. நாம் எந்த மதத்தில் இருந்தாலும் கிறிஸ்துவை பின்பற்றினோமானால் பரலோகத்துக்கு வழியாக கண்டிப்பாக திறந்து வைப்பார். அப்படியாக இரண்டு மனிதர்களை நாம் பார்ப்போம். பார்த்துக்கோம் மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 16 பார்த்துக்கோம். மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 16-22 பார்த்துக்கோம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவன் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டார். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கைக்கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவோம் என்ன என்றான். ஆண்டவரிடத்திலிருந்து நல்ல போதகரே, நான் நிலை வாழ்வு என்னது நல்லவர் ஆட்சிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்டார். கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னாரு, கற்பனைகளை கடைக்குள். கற்பனை கொலை செய்யாது, விபச்சாரம் செய்யாது, பொய் சொல்லாது, பிறர் பொருளை எச்சிக்காது, தாய் தந்திர கணம் பண்ணு, உன்னைத்தான் எல்லாத்துக்குள்ள கடவுளை வைத்து
பிள்ளைக்காக நேசிப்பது போல பிறரை நேசி. சொன்னோட அவன் என்ன சொல்றான் திருப்பி, ஆண்டவரை சிறு வயது முதல் என்ன பண்ணினா, அப்ப சிறு வயது முதல் ஒருத்தர் கற்பனைகளை கடைபிடிக்கிறார். ஆனால் அவனுக்குள் மனசுல என்ன இருக்கு, பரலோகத்துக்கு ஒரு நிச்சயம் இருந்துச்சா? ஏன் இல்ல? இன்னைக்கு நாமெல்லாம் கற்பனைகளை கடைபிடிக்கிறது, சட்ட திட்டங்களை கடைபிடிக்கிறது. ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வரோம், வரலனா என்னது? சாவாடா பாவம். சட்டத்தை மீறுவதை பாவமாகும். அதற்காக எந்த ஆலயம் சபையாரோடு சேர்ந்து என் சபையுடனே உம்மை துதித்திடவே சபையார் அனைவரும் சேர்ந்து ஆண்டவரை துதிப்பதற்காக நாம் அங்கே வருகிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக நாம் வருகிறோம், வர வேண்டும். ஆனால் எதுக்காக வரும்? நாம ஞாயிற்றுக்கிழமை போல அது சாவாடா அதை பாவத்தை சொல்லி பாவமுடிவு பெறணும். இது இருக்கு, அதோட சொல்லணுங்கிறதுக்காக நான் வருவேன். எப்ப பாதி பூசை, கால் பூசை, அரை பூசை, முக்கா பூசை, இல்லை சென்று வாரங்கள் பூசைகளுமே சொன்ன பிறகு கைகள் தீர்த்தம். அந்த நேரத்தோட மக்கள் வருவாங்க. அவர்கள் அறிந்த என்னது? சட்டத்தை மீறக்கூடாது என்பதால் அவர்கள் அறிந்து வைக்கலாம். இந்த நான் மனிதனும் இப்படித்தான் இருக்குது, கட்டளைகளை கடைபிடித்தான். ஆனா என்ன நிச்சயம் கிடைக்கல அவனுக்கு? நிச்சயம் ஏன் கிடைக்கல அவனுக்கு? அவனுக்கு தெரியாது. அவனுக்கே அவனுக்கு குறை இருந்தீங்கன்னா அவனுக்கு தெரியாது. ஏசுதான் சொன்னார் குறை இருந்தேன், அவனுக்கே அந்த நிச்சயம் இல்லை. இன்னைக்கு நான் கடைபிடிக்கிறேன் சட்டங்களை எல்லாம், திருச்சபையின் சட்டங்கள் அப்படியே கடைபிடிக்கிறேன், 10 கற்பனை அப்படியே கடைபிடிக்கிறேன். நான் பரலோகம் போய்விடுவான நிச்சயம் இருக்குங்களா? விசுவாசம். அவன் விசுவாசம் இருந்தாலும் கற்பனையை கடைபிடித்தான். விசுவாசம் இருந்தாலும் ஏசு கிறிஸ்து வராம எப்படி விசுவாசம் இருக்க முடியும்? ஏன் அவனுக்கு அந்த நிச்சயம் இல்லை? நிச்சயம் இல்லாம என்ன வந்து கேட்கிறான், நான் பரவம் போறதுக்கு என்ன செய்யணும் வந்து கேட்கிறேன். இதெல்லாம் செய்கிறேன், இதெல்லாம் செஞ்சுட்டேன், செஞ்ச பிறகு எனக்கு என்ன இல்லை? அப்ப ஆண்டு இருந்தாரு நிச்சயம். ஆண்டு இருந்தாரு உன்னிடத்தில் ஒரு என்ன குறைன்னு சொன்னாரு? இருப்பதை விற்று நீ ஏழைகளுக்கு. அப்ப ஏழைகளுக்கு கொடுப்பது என்பது கட்டளைகளில் சொல்லப்படாது. அதனால நான் செய்யாம இருந்தோமானால் எது நிச்சயம் இருக்காது. லாசரு ஏழை, லாசரு வாசல் உட்கார்ந்துருந்தான், பணக்காரன் மேல உட்கார்ந்துருந்தான். அவனுக்கு சாப்பாடு கொடுக்கல, துணி கொடுக்கல, நோய்க்கு என்னன்னு பார்க்கல. அவனுக்கு பரவம் கிடைச்சதா மேல உட்கார்ந்து அவன் கட்டளைகளை கடைபிடித்தவன் தான். ஆனா எது கிடைக்கல அவனுக்கு? அது போல ஒருவன் கட்டளைகளை கடைபிடித்தவனுக்கு என்ன கிடைக்காம என்ன பண்ணான் வாசிப்போம். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால், பூரண சர்க்குணர் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். பூரண சர்க்குணம் என்னது? குணம் அல்லது நல்லது. சர்க்குணம் என்பது பூரண சர்க்குணம் என்பது பரிபூரண சர்க்குணம். அவரோட ஒரு பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் அவன் பரிபூரணப்பட்டிருக்க வேண்டும், நல்ல குணங்கள். அப்ப அவனு ஏழைகளுக்கு நீ போய் உன் சொத்தை வித்திரவனு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நீ வந்து என்னை என்ன பண்ணு? அப்ப எதை செய்ய முடியும் அவனுக்கு? இயேசுவை பின்பற்றவும் முடியல, சொத்தை வித்து சொத்தை விற்கவும் முடியல, ஏழைகளுக்கு கொடுக்கவும். இன்னைக்கு அவனுக்கு சொத்து இருந்தது, இன்னைக்கு உங்ககிட்ட வேற ஏதாவது அதிகமா இருக்கலாம். ஆண்டவர் அதை விட்டுட்டு யாரை பின்பற்றுவாரு? நாம எதை பின்பற்றுவோம்? மதத்தை பின்பற்ற ரெடியாக இருக்கு. மதங்களை கத்தோலிக்க மதம், சிஎஸ்ஐ மதம், புராட்டஸ்ட் மதம், லுத்தரன் மதம், இசிஐ, இப்படி மதங்கள் இருக்கின்ற இதை பின்பற்ற ரெடியாக இருக்கிறோம். ஆனா யாரை பின்பற்றலாம்? இல்லை, நாம் இயேசுவின் பின்னால் வருவனாக இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பான்? சொத்தை வித்து யாருக்கு கொடுத்திருப்பான்? அப்ப யாரை பின்பற்ற விரும்பல. ஆனால் தேவன் சொன்ன கட்டளைகளை என்ன பண்ணாமல் அப்ப 11 வழிகளுக்குள் வந்தவன் பாதி வழியில என்ன பண்ணாம திரும்பி ஏன் திரும்பி போயிட்டான்? யார் பின்னால் வரலாம்? இயேசுவின் பின்னால்.
திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இப்படி நம்மை சுற்றும் பாவங்கள் சரி இருக்கலாம், நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு என்னால் வர முடியாதுன்றப்ப எங்க நம்ம திரும்பி போறோம்? உலகத்துக்குள்ளேயே திரும்பி நாம போகிறோம். இது மாதிரி லூஸ் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பக்கத்துல வந்துட்டும், கிறிஸ்துவனாக இருந்தும், ஆலயத்துக்கு வந்தும், கட்டளைகளை கடைபிடித்தும் ஆண்டவரை பின்பற்றாமல் இருப்பதனால யார் எதை எழுந்து கொள்ளணும்? ராஜ்யத்தை எழுதுறாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின்னால் வா. எதுக்கு ரெடியாக? உலகத்தின் காரியங்களை விடுவதற்கு நாம ரெடியாய். ரெண்டாவது ரெடியாக அதை ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு ரெடியாய். மூணாவது ரெடியாக சிலுவை சுமப்பதற்கு ரெடியாய். நாலாவது ரெடியாக யாரை பின்பற்ற ரெடியாக. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பெருத்தவரை, என்னுடைய பதவி, என்னுடைய கௌரவம், என்னுடைய அந்தஸ்து, இந்த பங்கில் நான் தான் பெரியாரு, இந்த இடத்துல நான் தான் பெரியாருன்னு சொன்னாலே என்னை கேட்காம நடக்காது. இப்படி இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல அப்படி இருக்கலாம், ஒரு வீட்டில் நீங்கள் அப்படி இருக்கலாம். இப்படிலாம் உங்களை சுற்றி கொண்டே எல்லாத்தையும் வைத்துக் கொண்டிருந்தோம்னா யாரை பின்பற்ற முடியாமல் போயிடும். அதுக்கு வேற இன்னொருத்தரை பார்ப்போம். லூக்கா நற்செய்தி 19ஆம் 1 வாசிப்போம். அந்நகர் வழியே போய் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். சக்கேயு என்ற பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இவரும் செல்வர். முன்னால வந்து போனவங்க யாரு? செல்வர். ரெண்டு பேருமே யாரு? செல்வர், பணக்காரர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். இவரும் இயேசுவை பார்க்க விரும்பினார். அவனும் யாரை பார்க்க விரும்பினார்? ரெண்டு பேரும் இயேசுவை பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியே தான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்துக்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். அவர் இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போகிறாரே இவர் என்று முணுமுணுத்தார்கள். இவர் சக்கேயு ஒரு ஆயக்காரர், அது தலைமை ஆயக்காரர் என்றால் டாக்ஸ் கலெக்ட் பண்றவர். டாக்ஸ் கலெக்ட் பண்ணவரை பெற்றவனா பணம் கொடுக்கலன்னா ஒரு பெரிய பொருள் எடுத்துட்டு விடுவாங்க. அந்த காலத்தில் பெரிய பெரிய பானைகள்லாம் வச்சுருப்பாங்க, தங்க நகை வச்சுருப்பாங்க, தங்க காலத்தில் எடுத்துட்டு விடுவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பணத்தை உரிய பணத்தை கொடுத்தா தான் திருப்பி கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு வட்டி போட்டு வட்டி அதிகமாக்கி அந்த பொருளை மீட்க முடியாத அளவுக்கு அப்படியே போயிடும். இப்படி நிறைய சம்பாதித்து வைத்திருந்தது தான் தலைமை ஆயக்காரர். அதனால தான் அவர் செல்வந்தராக இருந்தார். அப்படிப்பட்டவர் இயேசுவை தேடி வந்தார். முன்னால் வந்து செல்வந்தர் மாதிரி இவனும் இயேசுவை தேடி வந்தார். ஏத்து வா உன் வீட்டுக்கு தெரியுங்கன்னா ஏத்து வீட்டுக்குள் வந்த உடனே ஏத்து எதுவுமே சொல்லலை. அவன் என்ன சொல்றான்? உடனே சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து, என் உடைமைகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாகிறது. ரெண்டு பேரும் செல்வங்க, ரெண்டு பேரும் இயேசுவை தேடி வந்தார்கள். ஒருத்தன் பரிசுத்தவானாக கட்டளையெல்லாம் கடைபிடித்தார், இன்னொருத்தன் கட்டளையெல்லாம் கடைபிடிக்காத ஒழுங்காக பாவத்தை உணர்ந்து கொண்டு இருந்து ஏழைகளையும் விதவைகளையும் துன்பப்படுத்திக் கொண்டிருந்தார். ரெண்டு பேருக்கே ஆண்டவர் பேசுறார். அவன்கிட்ட ஸ்பெசிபிக்காக சொல்றார், இதை செய்யும். சக்கையிட்டு எதையுமே சொல்ல வீட்டுக்குள்ள சக்கையிலே மனமாற்றம் பண்ணக்கூடாது. அடைந்து ஏழைகளுக்கு பாதி விட்டு கொடுக்கிறேன். யாராவது ஏமாற்றம் வைத்தா 4 மடங்காக தெரிவிக்கப்படும். ஏற்கனவே இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று. அப்ப பாவியாக இருந்தவன் யாரா மாறினாங்க? பரிசுத்தவானாக இருந்தவன் என்ன மாறினாங்க? முதல்ல என்ன மாறினாங்க? நாம் எந்த நிலையில் இருக்கும்? நல்லபடியா கோயில் வந்து போற மாதிரி இருக்கலாம், நல்லபடியா திருச்சபை சட்டங்களையும் ஆண்டுடைய கற்பனைகளையும் கடைபிடிப்பதால் நாம் இருக்கும். ஆனால் இயேசுவின் பின்னால் செல்ல மனம் மாற்றம் எனக்குள் இருக்க வேண்டும். கணவனை மன்னிக்க முடியல, மனைவியை மன்னிக்க முடியல, பெற்றோரை மன்னிக்க முடியல, பிள்ளைகளை மன்னிக்க முடியல, கூட பிறந்த சகோதரர்களை மன்னிக்க முடியல. நீ கோயிலுக்கு வந்து என்ன லாபம்? கிறிஸ்துவின் சரீரம் வாங்கி போய் என்ன லாபம்? உண்மையே கிடையாது.
எலியேசர் இப்படித்தான் 10 கற்பனை கடைபிடித்தான். ஒரு வெளிவேஷ வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். இயேசு உண்மையை என்ன செய்திருக்கிறத ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் சக்கையுக்குள்ளே இயேசு சொன்ன பெரிய மனமாற்றமானவர்களே இப்படிப்பட்ட மாற்றம் தான் ஏற்பட்டது. ரெண்டு பேரில் யார் ஆண்டவருக்கு உகந்ததா இருந்தது? நீங்களும் உங்களை எந்த நிலையில் நிப்பாட்டி பாருங்க. எந்த நிலையில் நீங்களும் நானும் இருக்கிறது யோசித்து பாருங்க. வாதிக்கப்படுகிறது லூக்கானச்சேரி 15ஆம் அதிகாரம் 11 வாதிக்கும் கொஞ்சம் வாசிச்சா போதும். ரொம்ப வாதிக்காரம் லூக்கானச்சேரி. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார். அவன் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். பின்னால் மட்டும் படிக்க பின்னால 2 பேர் நாங்கள் யாரு? 2 பேர் யாருக்கு? தகப்பனுக்கு பிள்ளை. 2 பேருக்கு எல்லா உரிமையும் இருந்தது. இளையவன் என்ன கேட்டா என் சொத்தை பிரித்து விட கேட்டுட்டு தூர தேசத்துக்கு போய் விபச்சாரோட இருந்து எல்லா சொத்தையும் அழிச்சிட்டு இந்த பன்னிகளோடு இருந்து சாப்பிட்டு வந்து பன்னி குடித மனம் மாறி திரும்பி யார் நினைக்கிறா? அவர் உடனே புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போது அவர் தந்தை அவரை கண்டு வலிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கு உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் என பல தகுதியற்றவன் என்றார். தந்தை நம் பணியாளரை நோக்கி முதல் தரமான ஆடையை கொடுத்து, இப்ப இளைய குமாரன் அங்கே திரும்பி வர தகப்பன் என்ன சொன்னா, அப்பா உங்களுக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன் சொல்லி சொல்றேன். அப்ப தகப்பன் என்ன சொன்னாரு? தகப்பன் மகனிடத்தில் ஒன்றும் சொல்லல. அவன் சொன்ன வார்த்தையில கேட்க பணியாளர்கள் நோக்கி இவனுக்கு விலையுயர்ந்த ஆடை உணர்ந்து ஒளிப்பாட்டுங்கள், கைக்கு மோதிரம் போடுங்கள், காலுக்கு மிதியடி கொடுங்கள், கைக்கெல்லாம் அவரை உற்சாகப்படுத்தி விருந்து கொண்டாடுங்கள், கொடுத்த கண்ணை அடியுங்கள் என்று சொல்லி பெரிய ஆரவாரம் செய்தார். 2 பிள்ளைகள் வீட்டில் தான் இருந்தாங்க. ஒருத்தன் கெட்டவனா போயிட்டு மனம் மாறி வருகிறான். இன்னொருத்த வீட்டில் இருந்தான். வெளியிலேருந்து வரான். என்ன நடக்குது வீட்டிலன்னு கேட்கலாம். வேலைக்காரங்க சொன்னாங்க, காணாமல் போன தம்பி திரும்பி வந்திருக்காரு, அப்பா விழா எடுத்திருக்காரு, நான் உள்ள வரமாட்டேன்னு சொல்லி வெளியே நிற்கிறேன். அப்ப அப்பா வெளியே வந்து என்னுடையதெல்லாம் உன்னுடையதே, நம் தம்பி காணா போயிட்டான், மீண்டும் கிடைத்திருக்கிறான். அதுக்கு சந்தோஷப்படுவது முறைதான் வாடு போகிறார். வந்தனால எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை விட என்ன விடல, இவனுக்கு எதை வெட்டிருக்கீங்க? கொடுத்த கட்டை என்ன விடுறீங்க? எல்லா ஆத்துகளையும் தொலைச்சிட்டு விபச்சாரோட சுத்தினவனுக்கு நீங்க இதை பண்ணுறீங்கன்னு சொல்லி யாரை குற்றப்படுத்துறாங்க? தகப்பனையே குற்றப்படுத்துகிறான். இந்த 2 பேரில் நீங்கள் ஆண்டவரோட தகப்பனோட இந்த மகன் போல ஆண்டவரோடு இருப்பது போல இருந்திருக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய பண்பு இருந்துச்சா இந்த மகன்கிட்ட? தகப்பனுடைய பண்பு அவங்க இருந்துச்சா? ஆண்டவரோட தகப்பனோட தொடர்ச்சி கூட இருந்து என்ன லாபம் அவனுக்கு? அப்பா சந்தோஷமா இருக்காரு, நாம சந்தோஷப்படுவோம். அப்பா தம்பி ஏற்றுக்கொண்டாரு, நாமும் தம்பி ஏற்றுக்கொண்டது மனப்பாங்க இருந்துச்சா? ஏன் இல்ல? அவன் வீட்டில் இருந்தான் ஒழிய யாரோட இல்லை, தந்தையோடு இல்லை. அது மாதிரி ஆலயத்தில் இருக்கிறவரைய ஆலயத்தில் இருக்கும் ஆண்டவரோட நாம் இருப்பது கிடையாது. அவன் நல்லவனாக இருந்தான். ஆனால் யார் நல்லவனாக இல்லை? தகப்பன் நல்லவனாக இல்லை. தகப்பனுக்கு கீழ்ப்படித்தவனாக, தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றவனாக இல்லை. இன்னைக்கு நாமும் படைத்தால் ஆலயத்தில் இருக்கிறோம், பழைய காரியங்களை செய்கிறோம், ஆலயத்தில் இருக்கும் ஆண்டவருக்கு பிள்ளையாக நாம் வாழ்வது கிடையாது. அவர் சிலுவையிலே எல்லாரையும் மன்னித்தார். பிதாவைகளை நம்மளால் மன்னிக்க முடியுதா? எத்தனை பேரோட கர்ப்பத்தோடு உட்கார்ந்துருக்கலாம்? எத்தனை குடும்பங்கள் கேஸ் போட்டு உட்கார்ந்துருக்கு? எத்தனை குடும்பங்கள் கெட்டவையாக உட்கார்ந்துருக்கு? எப்படி கிறிஸ்தவரோட சொல்ல முடியும்? எப்படி கிறிஸ்துவை பின்பற்றோட சொல்ல முடியும்? இப்ப இந்த 2 பேரில் நான் யாராக இருக்கிறேன்? நான் பாவம் செய்துவிட்டு மனமாறி வந்த இளைய குமாரனை போல இருக்கிறேனா? இல்லை வீட்டில் இருந்து கொண்டு தகப்பனோட உறவில்லாத ஒரு மூத்த குமாரனை போல் நான் இருக்கிறேன்? 2 பேர் ஒரே வீட்டில் தான். முதல்ல 2 பேர் செல்வந்தர், 2 பேர் இயேசுவை தேடித்தான் இருந்தார். ஒருவன் பாவியாக இருந்தால் ஒரு பரிசுத்தவான்.
பரிசுத்தவானாக இருந்தவன் பரலோக வாழ்க்கையை கண்டான், பாவியாக இருந்தவன் மீட்பை பெற்றுக் கொண்டான். இங்கே 2 பேரை பார்க்கிறோம். 2 பேரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளை. பாவம் செய்தவன் மனம் மாறி ஆண்டவருடைய அன்பை, தகப்பனுடைய அன்பை பற்றிக் கொள்ளான். தகப்பனோடு இருந்தவன் தகப்பனுடைய அன்பில் இருந்தவனா எதுக்கி போய்விட்டான். அப்ப 2 பேரா பார்க்கிறோம். ஒரே வாய்ப்பு 2 பேருக்கும். ஆனால் ஒருவன் இழந்து போய் மீட்டுக் கொள்கிறான், ஒருத்தர் இழந்தது இருந்தது என்னன்னா இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் வாழ்க்கை பார்க்கிறோம். நான் ரொம்ப பரிசுத்தமான இருக்கேன், ஆலயத்துக்கு போறேன், ஜெபம் செய்யறேன், பைபிள் படிக்கிறேன், திருப்பணி போறேன், எல்லாம் நல்லது, எதுவுமே கெட்டதுன்னு சொல்றேன். ஆனால் இவைகளால் எனக்குள் மனம் மாற்றம் ஏற்படவில்லை என்றால் எந்த லாபம் இல்லை. டெய்லி திருப்பணிக்கு போறோம், வீட்டில் இருக்கிறவங்களோட சமாதானம் இருக்க முடியல. எதுக்கு அந்த திருப்பணியை போறது? ஒரு சடங்குகள், ஒரு சம்பிரதாயங்களுக்காக நாம் தெரிவிக்கிற ஒரு காரியம். மனம் மாற்றம் ஏற்படும் இல்லையா? எதற்காக திருப்பணி? பிரைத்தலாம். அடுத்து வாசிப்போம். மத்தேயு 21 28 வாசிப்போம். 28 மத்தேயு 21 28 வாசிப்போம். மேலும் இயேசு இந்நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். இங்கேயும் ஒரே அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க. அவர் மூத்தவனிடம் போய் மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்துக்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படி சொன்னார். அவர் மறுமொழியாக நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர்? கோயிலுக்கு வரோம், ஆண்டவரே நான் செய்யணும்னு சொல்லிட்டு போறோம். வீட்டுக்கு போய் என்ன பண்ணலாமா? இன்னொருத்த வரான், ஆண்டவரே என்னால இருக்கலாம், இதெல்லாம் மன்னிக்க முடியாது ஆண்டவரே சொல்லிட்டு போறான். அங்க போய் மன்னிச்சது, அவை ஒப்புரவாயிரம். யார் தேவனுக்கு பிரியமானவராக இருக்கிறார்கள்? யார் அதை தகப்பனுக்கு பிரியமானவராக? செய்ய மாட்டேன் என்று சொல்லிட்டு போய் செய்ய வேண்டாம். செய்கிறேன்னு சொல்லி செய்யாம இன்னைக்கு தேவன் சொல்லும் கட்டளைகளை ஆண்டுடைய சன்னிதானத்திலே எல்லாம் செய்றேன் சொல்லிட்டு வெளியே போய் செய்யவில்லை என்றால் யாருக்கு பிரியமில்லாதவராக இருப்போம்? தேவனுக்கு பிரியமில்லாத ஆண்டவரை இப்படிலாம் என்னால் உங்களை மாதிரி இறங்கினாலும் மன்னிக்க முடியாது, இப்படிலாம் இறங்கி தாண்டெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் எல்லாருமே தாழ்ந்து நின்று மன்னிப்பு கேட்டு எல்லாரும் ஒப்புரவாகும் பொழுதுதான் தேவனுக்கு பிள்ளைகளாக அதே மாதிரி இந்த திரைப்படத்திலும் விவரியத்தில் வேறுபட்ட 2 மனிதர், செல்வந்தர் 2 பேர், அப்பளுக்கு 2 பிள்ளைகள், மூத்தகுமாரன் தேவகுமாரன். இங்கே 2 பேர், ஒருத்தர் நோ சொல்லிட்டு போய் எஸ் சொல்லலாம், ஒருத்தர் எஸ் சொல்லிட்டு நீ ஆண்டவரத்தில் ஒரு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கா. ஏசு ஆண்டவர் ஊழியத்தை செய்வேன் எந்த அளவுக்கு நாம் செய்வோம்? யார் ஒப்பு கொடுக்கிறதோட முடியாது போட்டுதானே? ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார். ஒரு அழைப்புனா உடனே சாமி சத்துலாம் பார்க்குறேன், குடும்பத்தினருக்கு ஒரு அழைப்பு வந்து இந்த ஊழியத்தை செய்யணும்னு சொல்லுகிறார். ஊழியத்தினோ ஆம் ஆண்டவரை செய்யணும்ல, ஆண்டவர்கிட்ட செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடணும்னா செய்யறேன் ஒப்பு கொடுத்த பிறகு, அர்ப்பணித்த பிறகு அதுல என்ன இருக்கணும்? வைராக்கியம் இருக்கணும். வைராக்கியம் இல்லாமல் போய்விட்டார். காலையில் ஃபோன் பண்ணி மழையா இருக்கப்படுற பிரேயர் பண்ணேன். நாங்கள் எத்தனை இடத்துக்கு போகிறோம், ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி மழையா இருக்கப்படுற நான் வரல பிரதர் இன்னைக்கு, அதனால் வரலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ஒவ்வொரு மணிக்கு விட்டுருச்சு. மழைக்காகவோ வெயிலுக்காகவோ மழைக்காகவோ இந்த பிரேயர் நிப்பாட்டுறதே. ஏன்னா இது எங்கள் இல்லை, யாருக்கு தான் 2 நாளும் இந்த சகோதரி மட்டும் தான் வந்திருந்தாங்க. 10 வந்தாங்க. 1 மணி நேரம் உட்காந்து ஒரு இதில் பாட்டு போட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து பாடிட்டு உட்காந்தாங்க. அப்புறம் பகுதி முடியுதா வேறு ஆரம்பிச்சு ஒருத்தர் வந்துட்டு அவருக்கு சோர்வடைய போகுது. 1000 பேர் வந்துட்டாங்கிறதுக்காக மனமகிழ்ச்சி அடை போதும் இல்லை, யாருடைய நாம மகிழ்ச்சி உன் சித்தம். நீங்க 30 பேர் பாட வேண்டிய பாட்டை நாங்கள் 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவோம் பாடி. அதை தேவனுக்கு பொறுத்து 30 பேர் இருந்தால் பாடக்கூடிய பாட்டை நாங்கள் 3 பேர் இருந்தோம், 3 பேருமே
செய்யலாம்னு ஒரு வைராக்கியம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஒரு ஆண்டவரே எங்க வீட்டில் நான் சமாதானம் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒருவருக்கு ஒரு சமாதானம் தகர்த்து அங்க போய் சமாதானம் என்னது எதுக்கு திருப்பணி? யாரை ஏமாத்துறோம் திருப்பணியில? இங்க சமாதானம் சொல்ல முடியல ஆண்டவர். என் கணவனோட மனைவியோட சமாதானம் முடியல இருக்குது. அங்க போய் சமாதானம் ஆயிட்டா தேவனுக்கு நாம் என்னென்ன கமிட்மெண்ட் கொடுத்திருப்பது, ஊழியர்களாகட்டு, வியாபாரத்திலாகட்டு, குடும்பத்திலாகட்டு, மனைவிக்காகட்டு, கணவனுக்காகட்டு, பெற்றோருக்காகட்டு, பிள்ளைகளுக்காகட்டு என்ன உறுதியை நாம் கொடுத்திருக்கோமோ அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அது குறிப்பா ஆண்டவருக்கு என்னெல்லாம் செய்ய சொல்லியிருக்கோமோ அதை கண்டிப்பா செய்யும். பாவத்துக்கு செய்யும். இனிமேல் இப்படிப்பட்ட பாவங்களை செய்ய மாட்டோம். ஏன் திருப்பி செய்யலாம்? என்ன யாரை ஏமாற்றுகிறோம்? கடவுளை ஏமாற்ற கடவுளை ஏமாற்ற நம்ம நாம எடுத்துக்கணும். ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே நாம் பலவீனமானவர். அதனால இந்த பாவத்தின் விடாதபடி யார் வேணும்? நீ எப்போதும் நம்மளாலேயே பாவத்தை மேற்கொள்ள முடியும்னு நினைக்கிறோம். அடிப்படையிலே தப்பது. நம்மால ஒரு இன்ச்சு ஒரு சின்ன செடி எம்மம் கூட யார் துணை தேவனா? அவர் இருந்தால் தான் அவர் என் கூட இருந்தால் தான் என் பாவத்தை நான் சொன்னதால மன்னிப்படையவில்லை. அவர் சிறு ரத்தத்தினாலே நினைக்கிறோம். நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன், என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு. நான் முட்டி போட்டு நடந்தே போனேன், அதனால என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு. இல்ல, அவர் கல்வாரி ரத்தத்தினாலே பாவங்கள் மூன்றாவதாக பார்த்த வேதத்தில் காணப்பட்ட இரண்டு வேறுபட்ட குமாரர்களை பார்க்க, பிள்ளைகளை பார்க்க. ஒருத்தர் இயேசு சொல்லிட்டு செய்யாமட்டான், ஒருத்தர் நோ சொல்லிட்டு போயிடணும்னா நான் யாரை போல் இருக்கிறேன். செல்வந்தர்களை காட்டினார், ஊதாரி மைந்தரை அவருடைய சகோதரனை மாற்றம் காட்டினார், திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்ய அனுப்பப்பட்ட ரெண்டு பிள்ளைகளை காட்டினார். யாரை போல் நான் இருக்கிறேன் என்று இன்றைக்கு நான் யோசித்துப்பார். அடுத்ததாக 10 21 அதிகாரம் 28 வாசிப்போம். அதான் பார்த்தா அடுத்து 10 லூக்கா நற்செய்தி 18 அதிகாரம் 10 வாசிப்பு. லூக்கா நற்செய்தி 18 அதிகாரம் 10 வசனம். ரெண்டு பேர் ஆலயத்துக்கு போறார்கள். வாசிங்க. இருவர் இறைவனிடம் வேண்டுதல் ஒருவர் பரிசேயர், மற்றவர் கரித்தண்டுபவர். ரெண்டு பேர் கோயிலுக்கு போறாங்க. ரெண்டு பேர் கோயில்ல இருக்காங்க. ரெண்டு பேரும் யூதர்கள். ஒருத்தர் பரிசேயர், ஒருத்தர் ஆயக்காரன். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணான். என்ன ஜெபம்? கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களை போலவோ இந்த வரித்தண்டுவர் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்தி. இந்த வரித்தண்டுவர் போலவோ கொள்ளையர் விபச்சாரர் போலவோ நான் இல்லாததற்கு நன்றி செலுத்தி. நல்ல ஜெபம் இல்லைன்னு சொல்ல. அடுத்தது, வாரத்தில் இருமுறை நோன்பு இருக்கிறேன். என்னது? வாரத்தில் இருமுறை நோன்பு இருக்கிறேன். என்னது? கட்டளை. நோன்பு இருக்கிறது கட்டளை, யூதருடைய கட்டளை. அடுத்தது, என் வருவாயில் எல்லாம் 10 1 பங்கை கொடுக்கிறேன். தசமபாகம் என்னது? கட்டளை. அடுத்தது, ஆனால் வரித்தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு. அப்ப இவன் செய்த ஜெபம் என்ன? நன்றி சொன்னான். நல்லது, கட்டளைகளை கடைபிடித்தேன் என்று சொன்னான். ஆனால் பின்னால் இருக்கிற ஆயக்காரன் என்ன சொன்னான்? வானத்தை அண்ணாந்து பார்த்து துணியாமல் கூட துணியாமல் தன் நாட்டில் அடித்துக் கொண்டு கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கியறலும் என்றார். பாவியாக என் மீது இறங்கியறலும் என்று என்ன பண்ணா? அவன் ஜெபம் பண்ண என்ன பண்ணா? பின்னால் இருக்க பாத்தீங்கன்னா வரித்தண்டுதல். அவனை போல் நான் இல்லாததுக்கு எதுக்கு சொல்றது? நான் கொலை செய்யறாரு, பொய் சொல்லல, கோச்சாரத்தில் அதுக்காக நன்றி சொல்ல வேண்டியதானே? யாரை பார்க்கலாம்? யாரை பார்க்கல? தேவனே பார்க்கல, பின்னால பார்க்கலாம். அவனை பார்த்து கம்பேர் பண்ணி சொல்றான். இவை செய்யறது நோன்பு ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியாத நோன்பு இருக்குது. நீ எப்படி ஆண்டவருக்கு சொல்லணும்? பெருமை. என்னது? ஆலயத்துக்குள் வரும்போது உங்க பெருமைக்காக என் பெருமைக்காக வந்தவங்கன்னா இன்னும் பலன் கிடையாது. பின்னால் மாறு அறைந்து கொண்டு என்னதுன்னா நான்
ரெண்டு பேர், ரெண்டு பேரும் யூதர்கள். ஒருவன் பரிசேயன், ஒரு ஆயர். பரிசேயன் தன் பெருமைகளை எடுத்துரைத்து தேவன் சன்னிதானத்திலே எளிமைக்காக ஜெபம் பண்ணினான். ஆனால் ஆயக்காரன் உள்ளத்தில் மனஸ்தாபப்பட்டு நான் இன்னும் பாவியாக இருக்கிறேனே, என் மேல் இறங்கும், இந்த பாவத்தில் நான் விடுதலை பெற வேண்டும், என் மேல் இறங்க வேண்டும் ஆண்டவர் என்ன பண்ணா? இன்னைக்கு என் ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? என் ஜெபங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்படுதா இல்லை என்னால் அங்கீகரிக்கப்படுதா? நான் தாங்க நல்லா பாடுறேன், நான் மட்டும் இல்லைன்னா யாரும் பாடுறதுக்கு நான் தாங்க நல்லா ஜெபம் பண்ணேன், நான் இல்லைன்னா யாருமே என்ன பண்ணிக்க மாட்டாங்க. இப்படி நாமில் பலர் நாங்கள் வரலாம், இந்த காரியம் எப்படி இருக்காது, நாங்கள் வரலாம், அது யாருமே செஞ்சிருக்க போதே கிடையாது. இப்படி நாம் பெருமைப்பட்டுக் கொண்டு ஆண்டவர் இதற்காக நன்றி செலுத்தி அவர் பரிசை ஆயக்காரனை போல ஆண்டவர் தேவனும் தாழ்ந்து பண்ண ஆண்டவர் நாள் எப்படி கற்றுக்கணும்? ஆழ்ந்து படையவர் சர்வ வல்லவர், சர்வத்தை படைத்த தேவன். அவர் முன்னால் பெருமை சொல்லணும் தேவையே கிடையாது. அவர் முன்னாலே என்னது ஒரு கேசியோ வாசிக்கிற நல்ல அழகா கேசியோ பண்ணார், எல்லாமே கேசியோ கேசியோ ரொம்ப நல்லா பாட்டு பாடின நீ சொல்லுவோமா? யார் சொல்லுவோம்? ஓட்டம். அவன் நாமெல்லாம் ஒரு இசைக்கருவி, இசைக்கருவி யாராவது சொல்லுவாங்களா? யார் சொல்லுவாங்க? நம்மளாம் தேவன நாதா உம் திருக்கரவே இசைக்கருவி நாடோறும் பயன்படுத்தும் எந்த தேவனை மீட்கிறாரோ அவருக்கு தான் நன்றியோடைய எனக்கு அல்ல. நான் அந்த கோயிலுக்கு போறேன், இந்த கோயிலுக்கு போனேன், அந்த கோயில் போனேன், தேவன் வந்து கணக்கில் தேவையில்லை. அவர் சன்னிதானத்தில் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறது, அவர் உனக்கு என்ன வேலை சொன்னாரோ அதை செஞ்சியா செய்யறது சொல்லு. எந்த பாவத்தை செய்யக்கூடாதுனாரோ அதை செஞ்சியா செய்யறது அவர்கிட்ட சொல்லு. அதை விட்டுட்டு நீ செஞ்ச காரியத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு வேலை இதைக்கான வேதத்துக்கு உதவி வேறு ஆலயத்தில் சென்ற ரெண்டு வேறுபட்ட வழி. யார் யார் பரிசுத்தமான வெளியே வந்தது? யார் பாவியாகவே திரும்பி வெளியே வந்தது? இன்னைக்கு நீங்களும் நானும் ஆலயத்துக்கு போட்டு வெளியே வரப்ப எப்படி நாம் வருகிறோம் என்பதை யோசிச்சுப்போம். ரெண்டு பேருக்கு ஒரே வாய்ப்பு, ரெண்டு பேரும் யூதர்கள், ரெண்டு பேருக்கு ஒரே வாய்ப்பு, ஒரே நேரம், ஒரே ஆலயம். ஆனால் ஒருவன் நல்ல மீட்பு, ஒருவன் பாவி, ஒருவன் நல்லவன் சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான், ஒருவன் தன்னை பாவியை அறிமுகப்படுத்திக் கொண்டான். யார் இங்கே மீட்பை பெற்றார்கள் நான் அறிந்து கொள்ளும்போது இன்றைக்கு நான் ஆலயத்துக்கு செல்லும் போது நான் எப்படி இருக்கிறேன். முதலாவது யாரை பார்த்தோம்? ரெண்டு செல்வந்தர். இரண்டாவது யாரை பார்த்தோம்? பூதாரி மைந்தனே அவனுடைய சகோதரன். மூன்றாவது யாரை பார்த்தோம்? அண்ணனையும் ரெண்டு குமாரர்கள். நான்காவது யாரை பார்க்கிறோம்? பரிசேயன் ஆயக்காரனை பார்க்கிறோம். அடுத்த வாதிக்கும் லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை நம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். ஒரு வீட்டுக்கு போறார். யார் அவரை வரவேற்றது? மார்த்தா. யார் வரவேற்றது? மார்த்தா. அவளுக்கு யார் சேவை கூட இருந்தது? மரியா. மரியா. வரவேற்ற ஆள் தான் இயேசு வீட்டில் கூட்டு போறார். உள்ள போனோடனே மார்த்தா என்ன பண்ணார்? என்ன இயேசுக்கு ஆடு அடிக்கணும், மாடு அடிக்கணும், கோழி அடிக்கணும், வெண்ணி வைக்கணும், கட்டு வைக்கணும், படுக்க வைக்கணும், இதிலே கவனமாக இருந்தார். மரியா என்ன செய்தார்? ஆண்டவருடைய பாதங்களை பாதம் அமர்ந்தீர் பாதம் அமர்ந்தீர் ஓயாமல் மொத்தம் செய்குவே, ஓயாமல் மொத்தம் செய்குவே, ஐயா ஓயா மொத்தம் செய்குவே. ஆண்டுடைய பாதத்தில் அமர்வதை யார் தெரிந்து கொண்டது? மரியா. கூப்பிட்டது யாரு? மார்த்தா. என்ன செஞ்சா? உலகத்தின் வேலைகளிலே கவனமாக ஆண்டுடைய வார்த்தை கேட்டு அப்புறம் போய் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிருக்கலாம். முக்கியமானது எது? அதெல்லாம் என்ன ஆண்டவரே இவ்வளவு கஷ்டப்பட்டு யார் கேட்கிறேன் எல்லாம் யாருக்காக? சமைக்கிறதா யாருக்காக? எல்லாம் ஆனால் ஆண்டவர் மரியாதை போமா அக்கா கஷ்டப்பட போய் ஹெல்ப் பண்ண சொன்னாரா? மார்த்தாளே அநேக காரியங்கள் நல்ல பங்கு ஒன்றே ஒன்று
அப்படியா நல்ல பங்கு ஒரே வீடு, ஒரே சகோதரிகள், அக்கா தங்கச்சி 2 பேரும். யார் தேடி வந்தவர்கள்? இயேசு தேடி. அப்ப யார் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாருங்க? இன்னைக்கு நம் வீட்டை இயேசு தேடி வரும் பொழுது அவர் பாதத்தில் உட்கார்ந்து அவர் சொல்வதை கேட்பதற்கு நாம் தயாராக இருக்கக்கூடிய உலகத்தின் காரியங்கள். காஃபி என்னைக்கிறான் குடிச்சிக்கலாம், டீ என்னைக்கிறான் குடிச்சிக்கலாம், சாப்பாடு என்னைக்கிறான் குடிச்சிக்கலாம். ஆனால் தேவன் பேசுவதை மீண்டும் நம்மால் கேட்க அந்த தேவன் பேசும்போது சொல்லுக்கு செயல்படுத்த மரியா நல்ல இதவரால் அப்படியாக இன்னைக்கு ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிற ஒரே வீட்டுள்ள 2 பெண்களாக இருக்கிறார். நீங்கள் இந்த பெண்ணை போல ஆண்டவரை நல்ல பங்கை தேடிக்கொள்றாங்க. வாய்ப்பு 2 பேருக்கு சமமாக கொடுக்கப்பட்டது. ஒரே வீடு தான், வேற யாருமே கிடையாது. சமமாக கொடுக்கப்பட்டது. ஒருத்தி பயன்படுத்தினால் இன்னொரு என்ன அதை இழந்து போகும். நீங்கள் இழந்து போனவர்களா பயன்படுத்தியவர்கள். அப்ப என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு கோயில் வந்தா ஆண்டவரை நீங்க கர்த்தாவே நீர் பேசும் அடியே கேட்கிறேன், கர்த்தாவே நீர் பேசும் அடியே கேட்கிறேன். ஆண்டவர் பேசுவது நாம என்ன பண்ணணும்? நாமளே பேசிட்டு கூட யார் பேசுறத கேட்கணும். அப்ப யாரெல்லாம் பார்க்க முதல்ல 2 செல்வங்கள், 2வது மூத்த குமாரன் இளைய குமாரனை பார்த்தோம். ஊதாரி மத்தியில 2 சகோதரர்களை பார்த்தோம். பரிசையின் ஆயக்காரனை பார்த்தோம். இப்ப யாரு பார்க்கிறோம்? கிடையாது. பாருங்க, வேதத்தில் கொடுக்கப்பட்ட வேறுபட்ட 2 ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. ஒரே அப்பொழுது பிள்ளைகள் தான். ஆனால் வேறுபாடு எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, இப்படித்தான் நம் குடும்பங்களிலும் கணவன் மனைவியாக இருக்காங்க. இந்த பிள்ளைகள் சகோதரன் சகோதரியாக இருக்காங்க. இந்த மாமன் மெஷானா இருக்காங்க. ஒரே வீட்டில் இருக்கிறார்கள். 2 மாறுபட்ட மனிதர்களை நாம் பார்க்கிறோம். கண் பார்க்கும் லூக்கான செய்தி 10ஆம் அதிகாரம் 29 வாசிப்போம். 10ஆம் அதிகாரம் 29. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறர் யார் என்று கேட்டான். எனக்கு பிறர் அயலான் யாருன்னு கேட்டான். போதும், நான் சொல்லி நல்ல சம்பாதி இருப்பேன். அப்ப அவர் சொன்னார், எரிகோவிலிருந்து எருசலேமிலிருந்து எரிகோவை நோக்கி ஒருத்தர் போயிட்டுதான் கல்வருக்கு ஏகப்பட்டு அடிபட்டு கிடந்தான். அப்போ ஒரு குருவானவர் அங்கேயிருந்து போயிட்டு இருந்தாரு. அவர் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டார். ஒரு லேவியன் வந்தார். லேவியனும் பார்க்காமல் எருசலேமிலிருந்து வரான தான் அவர் ஒரு யூதர். அவர் ஒரு யூதர். அடிபட்டு கிடந்தது யாரு? ஒரு யூதர். அடிபட்டு கிடந்த யூதரை பார்க்காமல் போனது யாரு? 2 பேரு. 2 பேரும் எங்கே வந்தவங்க? எருசலேம் தேவாலயத்திலிருந்து ஆண்டவருக்கு பணிவிடை செய்யறது. ஆனால் யாருக்கு உதவி செய்யறாங்க? சமாரி. யாரவன்? ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது. எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே இருக்கிற ஊருக்குள்ளேயே நுழையவர் விலக்கி வைக்கப்பட்ட ஆணுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த 2 பேரும் அந்த யூதனுக்கு என்ன பண்ணல? அடிபட்டு கிடந்து என்ன பண்ணல? ஆனால் ஒதுக்கப்பட்டவனாக இருந்த சமாரி என்ன பண்ண? போய் அவனை எடுத்து எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து அவனுக்கு காயத்தை கட்டி ஒரு சத்திரத்தில் போட்டு வச்சு பார்த்து பராமரித்துட்டு அங்கே காசை கொடுத்துட்டு இதை வச்சு நீ செலவு செய், அதிகமாக தேவைப்பட்டா நான் மீண்டும் வந்து கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் செல்கிறான். தேவனுக்கு பணிபுரிய பெரியார்களா? ஆண்டவர் யாரை பண்றார்? உங்களில் யாரை நல்லவன் என்று நீங்கள் சொல்லுங்க கேட்கிறார். யார் அயலான்னு கேட்கிறார். யார் சொன்னாங்க? குருவானவர் சொன்னாங்களா? லேவியர் சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? சமாரி. இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட தேவன் அழைப்பை கொடுத்திருக்கிறார். திருச்சபை சாமியாருக்கு செய்வாங்க, சிஸ்டருக்கு செய்வாங்க, உட்கார்ந்துக்கு தேவையில்லை. நாம் முன்னிட்டது வேலையை சமாரியை கூறிட்டு செய்யும். ஆலய பணி செய்வர்கள் செய்யாத ஒரு காரியத்தை ஆலயத்துக்குள்ளேயே நுழையக்கூடாது என்று சொன்ன ஒருவன் அங்கே என்ன பண்றான்? செய்கின்றான். யார் தேவனுக்கு உகந்தவர்கள்? நீயும் போய் அந்தபடியே நல்ல சமம் முடித்து. அதான் லோகம் அங்கே போன கேமராக்கு ஒரு வாக்கு எல்லாம் தேவைப்பீங்க. சமாரி படுத்திருப்பாங்க. அது என்ன இருக்கும்? நீயும் போய் அந்தபடியே எந்தபடியே செய். யாருக்கு பார்க்க? ஜாதி மத இன உணர்வுலாம் தாண்டி நீ என்ன பண்ணணும்? ஊழியத்தை செய். அதான் ஊழியம் என்பது. இவங்க எங்க ஜாதி இல்லை, எங்க மதம் இல்லை, எங்க ஊராட்கள் கிடையாது, எங்க இனத்தாட்கள் கிடையாது, ஒதுக்கி போது ஊழியம் அல்ல. அப்படி செய்தாலும் அது ஊழியம் கிடையாது. ஊழியம் என்பது எல்லாருக்கும் காமனா உள்ள ஒரு காரியம் தான் ஊழியம்.
இந்த கண்களில் ஏற்ற தாழ்வுகள் இல்லை என்றால் தான் ஏற்ற தாழ்வுகள் தான் உன்னுடைய செல்ஃப் க்ளோரி சுய பெருமைக்காக செய்கிறது ஊழியமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் பார்க்கிறோம்? இளையகுமாரனும் பூஜாரி மைந்தனும் அண்ணனும் 2 பெற்றோருக்கு பிறந்த 2 பிள்ளைகள். அடுத்ததாக ஆயக்காரனும் பரிசேயனும், 5வது மார்த்தா மரியா, அடுத்தது ஆலய பணியாளர்களும் சமாரிகளையும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக ஆண்டவருடைய கடைசி ராத்திரியின் போது ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றார். என்ன சொல்றார்? சேவல் கூவும் என்னை 3 முறை நீ என்ன பண்ணுவார்? மறுதலிச்சாரா? மறுதலிச்சாரா? சேவல் கூடிச்சா? என்ன பண்ணாரு? மனம் நொந்து என்ன பண்ண? அதே மாதிரி யார்? யூதா இயேசுவை காட்டி கொடுத்தார். காட்டி கொடுத்து ஓகே தப்பு பண்ணி என்ன பண்ணிருக்கா? இயேசுவை பார்த்து என்ன பண்ணிருக்கா? வேதனை பண்ண மாதிரி என்ன பண்ணிருக்கணும்? ஏன் நொந்து போறாங்க? ஏன் நொந்து போறாங்க? ஏன் மனமாக்க வரலான்ற எதுக்காக உள்ள உட்கார்ந்து இருந்தாவன்? அவன் எண்ணங்கள்லாம் எங்க இருந்தது? அதனால அந்த பாவத்தை அவனால உடல இயேசு மன்னிப்பார் உணர்வுல இன்றைக்கு நம்மில் பலரும் 2 பேரும் ஒரே பணிக்கு தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போஸ்தலர் பணி யூதாசுக்கு தான் 11 பாஷைகள் தெரியும். நிறைய டிரான்ஸ்லேஷன் துபாசி வேலைகள் நிறைய பண்ணுவார். அவர்கிட்ட தான் கணக்கு வழக்கெல்லாம் இருந்தது. பண பாசம் அவர்கிட்ட தான் இருந்தது. பெரிய பொறுப்பாளர் யூதாசு. யூதாசுடைய மனம் மாறி இருந்தால் எல்லா அப்போஸ்தலருடைய பெரிய அப்போஸ்தலராக இருந்த வாய்ப்புகள் இருந்தன. அப்படிப்பட்ட நிலையை தனக்கு கொடுக்கப்பட்ட அன்பு தேர்வுனா எதுவுமே ஆசை வச்சான். இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்து காசு மேல பணம் வைக்கிற எல்லாருக்கும் ஆண்டு ஒரு கண்ணன் போச்சே ஏன் வரலன்னா அவன் கண்கள் எங்க இருந்தது? பணத்தின் மேல். இன்னைக்கு ஊழியர் செய்யோட பலருடைய கண்கள் எது மேல இருக்குது? காணிக்கை இருக்குது. லட்சம் பார்க்க யாராவது அதை செய்ய மாட்டாங்களா இதை செய்ய மாட்டாங்கன்னு என்ன. ஆனால் தேவன் மேல் பார்க்கிறப்ப தேவன் என்ன பண்ணுவாரு? அதை பார்க்கக்கூடிய ஆட்களை என்ன பண்ணுவாரு? நீங்க போய் அதை தேர்ந்து கொள்ள. யார் தேர்ந்து கொள்ளணும்? தேவன் தேர்ந்து கொண்டு அந்த ஊழியக்காரன் கஷ்டப்படுறான், நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணு அவர் அனுப்புவார். நீங்க போய் யாரையும் தேட வேண்டிய தேவைகளே. அதனால தான் நல்ல சமூகத்தை எந்த இடத்துல கூட என்ன பண்ணக்கூடாது. ஆனால் இப்படி பல ஊழியர்கள் என்ன பண்ணார்கள்? ஊழியத்தை தவிர எல்லா ஊர்களில் நிறைய பேர் இருக்காங்க. அந்தந்த ஊரில் நடக்கும் ஊழியர்களே அவர்கள் தாக்கி கொண்டுதான். ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊருடைய காரியங்கள்லாம் அவர்கள் அந்த ஊரிலேயே அவங்களே சாப்பிட போடுறாங்க, அவங்களே லைட்லாம் கட்டுறாங்க, அவங்களே பண்ணாங்க, எல்லாம் அவர்களே செய்து கொண்டாங்க. நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். எல்லாத்தையும் என்ன பண்ணார்கள்? அவர்கள் ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தார்கள். இப்ப பேதுருவும் யூதாக்கும் ஒரே அப்போஸ்தலராக இருந்தார். இயேசுவோடு இருந்தவர் 3 வருஷம் இருந்தவர்கள். ஆனால் ஒரே ராத்திரியிலே 2 பேரும் ஒரு தப்பு பண்ணாங்க. நான் ஒருவன் என்ன பண்ணா? ரட்சிக்கப்பட்டான். ஒருவன் என்ன பண்ணா? அது மாதிரி நீங்க ஆலயத்துக்கு வருபவர்களாக இருக்கலாம், ஆண்டவரோடு இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். கடைசி நேரத்தில் உங்கள் மரணத்தினமாய் ஒரு பாவத்தில் முடிய இருக்கலாம். மனம் திரும்பி யார் வரணும்? மனம் திரும்ப முடியாமல் போறது என்ன காரணம் இருக்கும்? நீங்க சேர்த்து வைத்த பணங்களாயிருக்கும், சேர்த்து வைத்த நகைகளாயிருக்கும்,
சேர்த்து வைத்த சொத்துக்களாக இருக்கலாம், இல்லை வேற என்ன காரியங்களா, உலகத்தில் காரியங்களா, அது மேல போய் கண்டுபிடிச்சுன்னா இந்த கடனை யாரு கொடுக்குறது, இந்த பணத்தை யாரு கொடுக்குறது, இந்த சொத்தை யாரு கொடுக்குறது, இந்த வீட்டை யாரு கொடுக்குறது, என்ன கொடுத்தா யார் கண்ணில் விடாம போயிடுவா. கடைசி நேரத்தில் பணமாற்றம் அடைவதற்கு வாய்ப்பு இருந்தும் அடைய முடியாமல் ரெண்டுமே நல்லா போகிறார்கள். 3 வருடங்கள் இயேசுவோடு ஒரு நாள் என்றார். நான் ஒன்று குடித்து ஒன்றாக உறங்கியவர் ஒரே நாள் ராத்திரி, இந்த வியாழக்கிழமைக்கு நடந்த ஒரு நாள் ராத்திரி நடந்த காரியத்திலே அதிலே மாறி போல இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆண்டவர் புரிவதா 2 பேரும் இருந்தார். ஒரே ஒரு காரியம் என்னாச்சு, இயேசுவை பார்க்கல, அவன் இயேசுவை பார்க்க அவ்வளவுதான் வித்தியாசம். இவன் யாரை பார்க்கிறீர்கள் மிக ஆலயத்தில் வந்தா யாரை பார்க்கிறீர்கள் மிக முக்கியம். ஆலயத்தில் ரீடிங் வாசிக்க ஆள் தேவையில்லை, என்ன வாசிக்கிறார்கள், எந்த பூசை வைக்கிறார்கள் பிரச்சனை, பூசையில பலியாக போற இயேசுதான் இப்படி நம் மனதை மாற்றிக்கொள்ள மாதிரி ஒரே வேதத்தை காணப்பட்ட மாறுபட்ட 2 மனிதர். எதை யாரெல்லாம் பார்க்கிறோம், 2 செல்வந்தர்கள், அப்புறம் மூத்த குமாரன் இளைய குமாரன், அப்பா அடிச்ச 2 அண்ணன் தம்பி 2 பேரு, அப்புறம் ஆயக்காரன் பரிசேயன், மார்த்தாள் மரியாள், சமாரியனும் ஆலயத்தில் பணிபுரிபவர்களும் பேதுருவும் யூதாவும். கடைசி அவரை பார்க்கும் லூக்கா நற்செய்தி 23:38 வாசிக்கும். லூக்கா நற்செய்தி 23:38. யூதரின் அரசன் என்று அவரது சிலுவை மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளி ஒருவன், நீ மெசியா தானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா, நீயும் அதே தீர்ப்புக்கு தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நாம் செயலுக்கேற்ற தண்டனை நாம் பெறுகிறோம், இவரோ ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலளித்தார். இப்ப சிலுவை பக்கத்துல 2 பேர் இருக்காங்க. 2 பேர் யாரு? குற்றவாளி. 2 பேர் யாரு? 2 பேரும் கொஞ்ச நேரம் கண்டிப்பா சாகும். ஒருத்தன் கேட்கிறான், நீ மெசியா தானே, உன்னை காப்பாத்திடுவார், அப்புறம் நீ வந்து என்ன பண்ணு, எதுக்காக காப்பாத்துற, எதுக்காக காப்பாத்தணும், உலகத்துள்ள போய் என்ன பண்ணணும், திருடணும், கொள்ளையடிக்கணும், இதுக்காக காப்பாற்ற. அந்த புறத்தில் உள்ளவர் என்ன சொன்னா, அவர் குற்றமற்றவர், அவர் பரிசுத்தர், இப்படிலாம் அவர் என்ன பண்ணாரு, நீ என்ன கேட்கிறான், இறக்கி விடுன்னு கேட்டானா, இல்ல ஆண்டவர் நீ பரலோகராஜ்யத்தில் வரும்பொழுது என்ன பண்ண, எதை பற்றி இவன் கேட்டான், எதை பற்றி அவன் கேட்டான், நல்ல கல்வன் பரலோகராஜ்யத்தை பற்றி கேட்டான், கெட்ட கல்வன் உலகத்தின் ராஜ்யத்தை பற்றி என்ன கேட்கிறாங்க. 2 பேரும் வாய்ப்பு, ஒரே சாக்க போற ஒரு வாய்ப்பு, 2 பேருக்கு ஒரு வாய்ப்பு, இயேசுவை சந்திக்கும் ஒரு வாய்ப்பு. எத்தனையோ குற்றவாளிக்கு கிடைச்சிருக்காது, 2 பேருக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஒருத்தர் என்ன பண்ணா, பரலோகத்தை சோதித்து, ஒருத்தர் என்ன பண்ணா, வாழ்நாள் ஃபுல்லாக என்ன பண்ணினாங்க, 2 பேரும் மனம் போன போக்கில் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். அவருடைய பற்றி விவரங்கள் நமக்கு தெரியாது, எப்படி வாழ்ந்தவங்களுக்கு தெரியாது, மனம் போன போக்கில் வாழ்ந்திருக்கார். ஆனால் கடைசி நேரத்தில் மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது யாரை சந்திக்க வாய்ப்பு, படைத்த தேவனுடைய குமாரனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. அதை பயன்படுத்தி நான் ஒரு முடியா ஒரு என்னன்னா நிறைய பேர் இருப்பாங்க, சாவ போற நேரத்தில் ஏன் எடுத்துட்டு போற கடாசிரியர் கேட்பேன், நாங்களாம் ரிட்டையர் ஆன பிறகு வரப்போது, ரிட்டையர் ஆன பிறகு என்ன செய்வோம்னா எங்கேயாவது பார்ட் ஜாப் எங்கேயாவது வீட்டுக்கு செலவுக்கு பணம் எடுத்த அதுக்கு அங்கே போகிறோம், வர முடியலப்பா, எல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் பண்ணி வேற பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அப்புறம் வரப்படுறோம். அப்புறம் பார்க்கறதுக்கு அவங்களே என்ன பண்ண மாட்டாங்க. ஆண்டோட ஊழியத்தில் ஆண்டை அடைச்சவனே வரும். ஆண்டோட வாய்ப்பை கொடுத்தா 2 பேருக்கும். இவனும் அது மாதிரி பேசியிருந்தா பரவாயில்ல போயிருப்பானா. ஆண்டவர் நீ இன்றைய என்னோட வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்றாங்க. யார் இவன் சொல்றாங்க, கள்ளக்கல்வன் யாருன்னு சொல்றாங்கன்னா, பட் ஆரம்பத்தில் செல்வந்தர் பார்த்த இல்லையா, ஆண்டவர் பகவராஜ்ய செல்வருக்கு என்ன செய்யணும்னு கேட்டாலையோ, அவன் தான் காலப்போக்கில் செல்வத்தை இழந்து போய் திருடனா மாறி கிடைச்சா தண்டனை வந்த பிறகு இப்போ இந்த வாய்ப்பை தலைவரக்கூடாது என்ன பண்ணாம பகவராஜ்யத்துக்கு போன ஒரே வார்த்தையை கேட்டாங்க. சில பேர் சொல்லுறாங்க, ஆனால் முழுமையாக தெரியாது.
இவன் தான் அவன் தான் இவன். அதனாலதான் 2 வருஷத்துல சொந்தரா இறந்து போய் திருடனா மாதிரி பெரிய குற்றத்தை மாத்தி சிலுவை சாவு உள்ளாகி வந்து இந்த தடவை ஆண்டவரை பார்த்தா என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணிட்டாம 2ஆம் வாய்ப்பு கிடைச்சப்ப மிஸ் பண்ணல சில பேர் சொல்லுறாங்க. இவ்வளவு உண்மையா நமக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு 2ஆவது வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். ஆனா நமக்கு 2ஆவது வாய்ப்பு கிடைக்குமா? அப்ப நல்ல வாழ்க்கை வாழ்க்கை ஒரு தருவாய் வரும் பொழுது ஆண்டவர் நோக்கி நாம் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இறக்கங்களை தேவன், பாவங்களை மன்னிக்க சகல அதிகாரம் ஒரே தேவன் யாரா இருக்கிறாரு? அவரால் முடியாது என்று சொல்லி வேற யாருக்கும் கேட்கல. அவரால் முடியாத காரியம் ஏன்? தேவரால் கூடாத காரியம் இல்லை. அப்ப வேதத்தில் மாறுபட்ட 2 மனிதர்களை வரிசையா பார்க்க எதற்காக படிப்பதை ஒரு நாள் எடுத்துக்கிட்டா ஏதேனும் ஒரு நிலையில் நாம் இருக்கும் பொழுது இந்த சத்தியம் ஞாபகத்துக்கு வரணும். ஒரு படுக்கையில் இருக்கிறோம் இருக்கிறப்ப ஆண்டோட மனதிருப்ப வாய்ப்பை கொடுக்கிறானே, நல்லா மனம் திரும்பி இருக்கும்போது தான் ஆண்டோடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ள. ஒருவேளை நீங்கள் சுகமாக திரும்பி வரலாம், வராமல் போய்விட்டால் எப்படி பாவமன்னிப்பை பெறுவீர்கள்? நேரம் மரித்தா பரலோகம் போகணும். இருப்பேன் யாராவது ஜோமுனாக யாராவது பூஜை நினைச்சிட கூடாது. பிரைஸ் தி லார்ட். மரித்தா எங்க போனா? டைரக்ட் டு ஹெவன். ஆண்டவரை பார்த்துட்டு உட்கார்ந்து ஆண்டவர் மடியிலே உட்கார்ந்து என்ன பண்ணணும்? அவர் வரும் நாளில் என்னை காலமாயிட்டு அன்பாய் கோபித்து சேர்ந்து வருவார். அவர் வரும் நாளில் என்னை காலமாயிட்டு அன்பாய் கோபித்து சேர்ந்து வருவார். அவர் சமூகத்தில் அங்கே அவருடனே ஆடி பாடி அவர் சமூகத்தில் அங்கே அவருடனே ஆடி பாடி அடிசேரத்திலே நான் மரித்தார் என் வீட்டுக்காரங்களை பூச வைப்பாங்க. அதனால என் ஆத்மா பரலோகத்துக்கு போகணும். புத்தகத்தில் வித்திரிக்கிறது கொண்டு ஏனோ தானம் இருக்காங்க. எத்தனை பூசை வைப்பாங்க, எத்தனை நாளைக்கு ஞாபகப்படுத்துவாங்க. அதுதான் ஒரு சில புத்தகங்களை பார்க்கணும். 60வது வருடம் ஆண்டு பணி 120 வருஷமா என்ன நம்புறாங்க அவங்க? ஆத்மா இல்லை போல அவ்வளவு நிச்சயம் இருக்கு. அவ்வளவு நிச்சயமா அதுக்காக திருப்பணி சொல்லி ஒப்புறாங்க. 120 வருஷமா திருப்பி ஒப்பு கொடுத்த ஆத்மா எங்க போல அவங்க நல்லா விசுவசிக்கிறாங்க. விசுவசிப்பதான் என்ன பண்ணாங்க? அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வேண்டியதில்லை. நல்ல கல்வனை போல மனம் திரும்ப வாய்ப்பு இருக்கிறப்ப இயேசுவை சந்திக்கும் பொழுது ஆயக்கார மனம் திரும்பினானா? அந்த இளையகுமாரன் தகப்பனை பார்த்து மனம் திரும்பினானா? வேலைக்கு போமாட்டேன்னு சொன்னவன் அப்பா சொல்ல போயிட்டு வேலைக்கு போனானா? ஆயக்காரன் தன் பாவத்துக்காக ஆலயத்துக்கு மனம் திரும்பினானா? மரியாள் ஆண்டவர் பார்த்து உட்கார்ந்து ஆண்டவர் வார்த்தையை கேட்டாளா? அப்புறம் யார் பார்த்தோம்? பேதுரு ஆண்டவரை பார்த்து மனம் திரும்பினாரா? சமாரியன் ஆண்டவருடைய அன்பை ஆளுகாருக்கு யூதருக்கு வெளிப்படுத்தினானா? அடுத்து கடைசி யார் பார்த்தோம்? நல்ல கல்வனை ஆண்டவரை பார்த்து ஒரு மனம். எப்பவுமே நம்ம கண்கள் யார் பார்க்கணும்? கண்களை பதிய வைப்போம். எப்படியேனும் ஏதேனும் ஒரு மொழியிலே வேதத்தில் காணப்படும் மனிதர்கள் ஆலயத்தில் பணிகளை சொல்ல கிடைக்காத பாக்கியம், ஆண்டவருடைய காரியத்தை செய்து கொண்டிருந்த கற்பனையை கடைபிடித்துக் கொண்டு அவருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், ஆண்டவர் வீட்டுக்கு அழைத்த மாத்தாளுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், சிறுதையில் தொங்கும்போது கிடைத்த ஒருவனுக்கு கிடைத்த கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கு எனக்கு கிடைக்க தேவன் கிடைத்திருக்கிறார். இந்த அப்போஸ்தலர்களை வேதத்தில் கிடைத்த பாக்கியம் உல்லாசை கிடைக்கிறது. அது மாதிரி நமக்கு கிடைக்கிற பாக்கியத்தை ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது மட்டும் தான் எப்ப கிடைக்கும்? வேற யாராவது பார்த்தாங்க? உள்ளவங்க யாராவது வேற யாராவது பார்த்தாங்க? ஆண்டவர் என்னங்க தகப்பன் கொடுத்திருக்க அவ்வளவுதான். தகப்பனை யாரு? தகப்பன்
யாரை போல் நான் இருக்கிறேன் என்று முடிவெடுத்தீங்களா? எந்த காரியத்தையா இருந்தாலும் யாரை பார்க்க போவான்? இயேசுவை நோக்கி அவரையே கண்மண் நிறுத்திடுவே, அவர் செயல்களை பாடிடுவே, அவர் நினைவாக வாழ்ந்திடுவேன். இயேசுவை நோக்கி பார்த்திடுவே, அவரையே கண்மண் நிறுத்திடுவே, அவர் செயல்களை பாடிடுவே, அவர் நினைவாக வாழ்ந்திடுவே. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, கேட்ட வார்த்தைகள் வைத்து ஒரு 5 நிமிடம் வார்த்தை பேசி யாருக்கு ஜெபத்தை கேட்கிறார். அன்பு தகப்பனே, இந்த நாளிலே அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே இருவரே எங்கள் கண்களுக்கு காட்டினீர் ஆண்டவரே. ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவராகவும் ஒருவர் கைவிடப்பட்டவராகவும் ஆண்டவரே, இந்த வேதத்தில் இருக்கின்ற அந்த மகத்துவமான செய்திகளை, அந்த மகத்துவமான கடந்த காரியங்களை எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வாயின் வழியாய் வந்த அந்த ஒவ்வொரு உவமைகளையும் இந்த நாளிலே அப்பா எங்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறீரே அப்பா. எங்கள் கண்களுக்கு முன்பு அப்பா முதலிலே அப்பா அந்த பூதாரி மைந்தனை எங்கள் கண்களுக்கு முன்பு காட்டி ஆண்டவரே, அவன் பணத்துக்கும் ஆண்டவரே இந்த மனித வாழ்வுக்கும் செய்த அந்த துரோகத்தை அப்பா அவன் மனம் மாறி தந்தையிடம் வரும்பொழுது தந்தை அவனை ஒன்றும் சொல்லாமல் அழைத்து அவன் கரங்களிலே அப்பா அவனுக்கு ஆடை அணிவித்து அவனுக்கு மோதிரமிட்டு முத்தமிட்டு தன் மகனாய் ஏற்றுக்கொண்ட அந்த மனம் மாறியதுடனே அவரை செய்த அந்த சாக்கியத்தை நாங்கள் இன்று அறிந்து கொண்டோம் அப்பா. அதுபோல எங்கள் வாழ்விலே அப்பா எங்கள் மன மாற்றத்தை என் தந்தை அவர்கள் இந்த வசனத்தின் வழியாய், மகனே நீ மனம் மாறு, நான் என்னுடைய ரட்சிப்பை உனக்கு தருவேன் என்று எங்களுக்கு சிந்தையிலே உணர்த்தியதற்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா அதே போல ஆண்டவரே, இருவர் ஆண்டவரே வேண்டுதல் செய்கிறார்கள். ஒருவர் மற்றவனை காற்றி பார்த்து கொண்டு ஆண்டவரை பார்க்கவில்லை, ஆனால் மற்றவன் ஆண்டவரை நோக்கி பார்த்த ஜெபத்தை அங்கீகரித்தேன் ஆண்டவரே. அதற்கு அப்படிப்பட்ட ஜெபமே நான் ஏற்றுக்கொள்வேன் என்று இந்த வேத வசனத்தின் வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உமது ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை வழியாக இந்த கற்றுக்கொள்ளுதலை என்று நாங்கள் எங்கள் மனதிலே எழுதி வைத்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. அதற்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இன்றைய நாளிலே அப்பா ஆண்டவரே, மாற்றாலும் மரியாதும் எப்படி ஆண்டவரே அந்த இருவரும் அந்த ஒரே வீட்டிலே இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கவனமுடன் கேட்டு பரலோக பேற்றினை பெற்றுக்கொண்ட அந்த மரியாதையுடைய வாழ்க்கை, மரியாதையுடைய நல்ல பங்கை போல நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நாளிலே எங்களுக்கு அருமையான ஆண்டவரே வேத வசனத்தை எங்கள் இருதயத்திலே சிந்தையில வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பேதுருவும் அப்பா பேதுருவும் அதே போல யூதாசும் ஆண்டவரே மனம் மாறி, பேதுரு மனம் மாறினார், ஆனால் யூதாஸ் மனம் மாறாமல் பணத்தின் மீது அந்த சிந்தையை வைத்தார். மனம் மாறியவனுக்கு ரட்சிப்பு கிடைத்தது, தலைமை ஊழியன் என்ற பதவி கிடைத்தது அப்பா. அப்படிப்பட்ட பேரனை மனம் மாற்றத்துக்கு கொடுத்தீர் என்பதை இன்று நாளிலே கற்றுக்கொண்டோம் அப்பா. அதுபோல ஆண்டவரே, நீர் இந்த வேதத்திலே அப்பா எங்களுக்காக சொல்லிக் கொண்டு வந்து கற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலே அப்பா நீர் எங்களுக்கு அண்ணன் அந்த இறை வார்த்தையின் வழியாய் அப்பா எங்கள் இருதயத்தை நிரப்பினீரே அப்பா. அதற்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இந்த ஒவ்வொரு இந்த நாளிலே அப்பா உங்களுடைய நாளாக மாறி ஆண்டவரே ஆசீர்வாத மலையை எங்களுக்கு பொழிய வைத்ததற்காக எல்லா துதிகளும் மகிமை எங்கள் ஆண்டவர் ரட்சகர் மீட்பருமாகி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். விண்ணப்பத்துக்கு நேரம். வீட்டில் வியாதியஸ்தர்கள் வந்திருப்பவர்கள் வியாதி இருந்தால் ஆண்டவர் விண்ணப்பம் வைப்போம்.
பங்கிலே ஊரிலே படுக்கையாக இருக்கும் ஒவ்வொருவரையும் அவங்க தெரியாத பரவாயில்ல ஆண்டவரை தொட வேண்டுமாய் தெரியும். பண பங்காப்பறைகள், வேலையில்லா திண்டாட்டம், கடன் பிரச்சனை மூலிகை குடும்பங்களுக்கு வந்திருந்தால் உங்களையும் ஒப்புக் கொடுங்க. என்னோட பங்கிலே ஊரிலே பாடல் பட்டு கொண்டிருக்கும் பணத்தினால் கஷ்டப்படும் மக்களை ஒப்புக் கொடுக்கும். தேவன் நல்ல வழிகளை காண்பித்து ஆதாயத்தை கொடுக்க தெரிவிப்போம். அசுத்த ஆவியின் படிகள், பிசாசு கட்டுகள் ஏற்படும் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஒரு விடுதலை எப்பொழுதே உண்டாகும். அசுத்த ஆவி வெளியே புறப்பட்டு போவதா, சூரியங்கள் முறியடிக்கப்படுவதா, ஏவர்கள் நிர்மூலமாக்கப்படுவதா, செய்திகள் வாய்க்கப்பட போவதா, பிள்ளைகளை கட்டியிருக்கிற கட்டுகளை நாம் இயேசுவின் நாமத்தில் நான் அழுத்தப்படுகிறேன். திருமண தடைகள் நீங்கள் ஆலயத்துக்கு ஒரு பிள்ளைகள், ஜபத்துக்கு ஒரு பிள்ளைகள், சபத்தியார் ஆலயத்தை தேடி வரும் மற்ற மக்கள் யாரெல்லாம் பிள்ளை பாக்கியத்துக்காக ஏற்றிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இருக்கும் தடைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்திக் கொடுங்க. எப்பொழுது எப்பொழுது பாக்கியங்கள் உண்டாகும். திருமணத்தில் காத்திருக்கும் ஆண்கள், பெண்கள், நல்ல வரங்கள் கிடைக்காமல் காத்துக் கொண்டிருக்கும் ஆவணத்தும் ஆலயத்தில் இருக்கும் மக்கள், ஆலயத்தை தேடி வரும் மக்கள், எங்கள் அன்பியத்தில் இருக்கும் மக்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு எங்கள் உறவினர்கள், நண்பர்கள், இவர்கள் இருக்கும் மக்கள் ஒவ்வொரு இயேசுவின் நாமத்தில் திருமணம் நடைபெற்ற தடைகளெல்லாம் எப்பொழுதே நீங்கி போவதா, நல்ல வரங்கள் அமைவதா, திருமணம் அதி சீக்கிரத்தில் நடப்பதா. சிறு பிள்ளைகள், பள்ளிக்கு செல்ல முடியாத பிள்ளைகள், 1 முதல் 8 வரை உள்ள பிள்ளைகள், அதற்கு கீழே உள்ள பிள்ளைகள், மேலே படிக்கும் பிள்ளைகள், வாழ்க்கை பிள்ளைகள், வேலைக்கு செல்லும் பிள்ளைகள் ஒப்புக்கொள்ளும். நாட்களிலுமாக செல்போனிலும் டிவியிலும் டேபிலும் உட்கார்ந்து கொண்ட பிள்ளைகளே, உங்களோட பிள்ளையாக்கலாம், எங்களோட பிள்ளையாக்கலாம், பக்கத்தில் பிள்ளையார், எல்லா பிள்ளைகளையும் ஒப்புக்கொள்ளும். இந்த காலத்திலே இந்த செல்போனுக்கு அடிமையாக பிள்ளைகளெல்லாம் மாற்றுவதற்கு தேவன நல்ல வழிகளை சீக்கிரத்தில் பள்ளிக்கூடத்தை திறந்து அதன் மூலமாக பிள்ளைகள் எட்டாவது விடுபட்டு வர சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இந்த பிள்ளைகளுக்கு வெளியேறபடி நான் கொடுக்கப்படுவோம். இந்த மாதத்திற்கு வயிற்று பிரச்சனையோடு இருக்கும் ஒருவரை ஆண்டப்படுகிறார். சரியாக சாப்பிட முடியாது, அடிப்படை பயிற்சியில் இருப்பவர்கள் ஆண்டப்படுகிறார். ஆண்டவர் வருகிறார், ஒரு வயிற்று தொட்டு முடியாது. இறைவன் உள்ளே இருக்கும் பொருட்களே ஆண்டவர் ஆட்சி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நல்ல சுகம் உடனதற்காக நன்றி சொல்கிறேன். விடுதலை பெற்றவர்கள் வாழ்வதற்கு சீரமைப்படியாக கணித்துக் கொண்டிருக்கும் மக்கள், இவருடைய பராமரிக்கும் மருத்துவத்தை சேர்ந்து மக்களுக்கு ஆட்சியாளர்கள் ஒப்புக்கொள்ளும். தமிழகத்தில் சீரும் சிறப்புமாக ஆட்சியில் நடைபெறும். அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மத்தியிலே தேவ பிரசனம் இருக்கவும், அதற்கு கட்டுப்பட்டவர்கள் செய்யவும், அதற்கு எதிராக தடையெல்லாம் தேவன் அமல்படுத்தப்படும். மத்தியில் ஆளும் செய்ய அரசாணை மக்களை பிரித்தால் விடாமல் ஜாதி மத இன வேலைகளால் மக்களை பிரித்து வெறும் அரசுகளை உட்படுத்தார்கள். இந்திய மக்களை ஒருங்கிணைத்து வாழ்வைக்கூடிய சிந்தனைகளை கொடுக்கப்படும் ஆட்சிகள் அவர்கள் மத்தியில் நல்ல மாநாட்டம் ஏற்பட வேண்டும். ஆட்சிகள் தேசத்துக்காக பல லட்சம் கோடி பிள்ளைகள் உணவில்லாமல் தவிக்கிறார், மருத்துவம் இல்லாமல் தவிக்கிறார். இன்றைக்கோ நாளைக்கோ செத்து போய்விட உறுதியோடு இருக்கும் தாய்ப்பால் எவ்வளவு வேறு கண்ணுக்கு முன்னால் பிள்ளை துடித்து கொண்டிருக்கும். பணம் கொடுத்தாலும் கொடுக்க மருந்தை வாங்கிக்கூடிய ஆட்கள் இல்லை, சாப்பாடு இல்லை, பஞ்சம், பட்டினி, கடைகள் காடுகள், பெண்களின் நிலைமை இன்னும் மோசம். வெட்டப்படுகிறார், கொல்லப்படுகிறார். தேவன் தயவை காட்ட வேண்டும். ஆச்சரியம் இந்த தேசத்திற்கு தயவை காட்ட வேண்டும். ஆச்சரியம் அந்த இயக்கத்தை நடந்து வருவது இறக்கங்களை காட்ட வேண்டும். ஆச்சரியம் உலகத்தை நாளும் இறக்கத்தை காட்ட வேண்டும். ஆச்சரியம் மனிதாபன் அடிப்படையில் உதவிகளை ஏறெடுக்க வேண்டும். ஆச்சரியம்
அந்தை ஒவ்வொருவரையும் அந்தையாக இருப்பதற்காக நன்றி செலுத்தி அந்த ஒவ்வொரு நாமத்தாலே இந்த இடத்திலிருந்து கடந்து செல்லும் பொழுது உங்களுக்கு உரிய பிள்ளைகளாக கடந்து செல்லப்படி ஒவ்வொருவருக்கும் மனமாற்றத்தை ஏற்படுத்திய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தி இயேசு நாமத்தில் நன்றி ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். சொல்லுவோம். தனிப்பட்ட வாக்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர். கர்த்தர் முகத்தை பிரகாசிக்கப்படி உன்னை கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த வேதம் காட்டும் மாறுபட்ட இருவர். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.